வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துவை ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. இங்கே சிட்டி ஆட்கள் பண்ணதுக்கு காரணம் எல்லாமே முத்து தான் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் வச்சு முத்தை பாடாப்படுத்துகிறாங்க. அப்போ முத்து எவ்வளவோ சொல்கிறாரு, சார் எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏன்னா நான் வந்து பேசிட்டு வந்துட்டேன், மற்றபடி 4 பேரை நான் அனுப்புகிற அளவுக்கு ஆள் இல்லை சார், நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் சார், அப்படி இப்படிங்கும்போது உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதுப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க ஸ்டேஷனில். இப்படி இருக்கும்போது மீனா அழுதுகிட்டே சீதா வீட்டுக்கு போகிறாங்க. சீதா வீட்டில் போய் மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கும்போது, ஏக்கா வேலைக்கு போயிட்டாரு அப்படிங்கும்போது, அவர் ஸ்டேஷன்லேருந்து தான் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது, என்னக்கா சொல்கிற, மாமா என்ன பண்ணாங்க, மாமா சும்மாவே இருக்க மாட்டாங்களா, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படிங்கும்போது, சீதா நீ என்ன புரிஞ்சுக்கிடாமல் பேசுகிற, என் மாமியார் நடனப்பள்ளி நடத்துகிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நடத்துகிறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து தீபனும் ரதியும் ஒன்றா இருந்தாங்க, நான் பாத்திரம் கூட சொன்னேனே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்க, அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, இதுக்கு காரணம் எங்கள் அத்தை தான், எங்கள் அத்தையும் பார்வதி அத்தையும் தான் சேர்ந்து 10 லட்ச ரூபா தரணும், இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு போனோன்னே, என் வீட்டுக்காரர் அதெல்லாம் தர முடியாது வைக்க முடியாதுன்னு பேசிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்த கேப்பில் யாரோ வந்து என் வீட்டுக்கார பேரை சொல்லி அவங்கள வந்து வெளுன்னு எடுத்திருக்காங்க. நீ உன் வீட்டுக்கார்ட்ட பேசி அந்த சார்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நான் சித்தா பேசுகிறேன், நீங்கள் ஸ்டேஷனில் தானே இருக்கீங்க, நானும் வரேன் அப்படிங்கும்போது, என்ன விஷயம் ஏது சொல்லு, நான் தான் இன்னும் 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேனே அப்படிங்கிறாங்க. ஏங்க அது இருக்கட்டுங்க, எங்கள் முத்து மாமாவா ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு பயங்கர சந்தோஷம். அந்த முத்தை உள்ளே அனுப்பணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எவனோ ஒருத்தன் அனுப்புனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு, என்ன செய்யணும்ண்ணா அப்படிங்கும்போது, அவர் எப்படியாவது உங்கள் அதிகாரிட்ட சொல்லி அவர் நான் மாமா நல்லவர்னு சொல்லணும், நீங்கள் சொன்னால் விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு நானாக சொல்ல போகிறேன், அந்த முத்தை பாடாப்படுத்தணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், எவனோ ஒருத்தன் படுத்துகிறான், அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. முத்து பார்க்குற மாதிரியே சீன் போடுறார். சார் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் வந்து மோசமானவர் கிடையாது, அவர் என் சொந்தக்கார், அப்படிலாம் பண்ண மாட்டார், அவர் ஒரு நீங்கள் சொல்லுற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை சார், அவர் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் அப்படின்னா சாதாரண டிரைவர்ன்ட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அந்த முத்து முன்னாடி நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு வெளில போய் நிற்காரு. என்னப்பா இங்கே வந்து உன் காரில் இருந்த இடத்துலையும் வந்து உன் சொந்தக்காரன் நல்லவன் அப்படின்னு சொல்ல போறியா அப்படிங்கும்போது, சார் நான் நல்லவன்னு சொல்ல வரல, ஓ அப்போ சொந்தக்காரன்னு சொல்ல போறியா அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரன் நான் சொல்ல வரும்ல சார், அவனை விடாதீங்க, ஆனால் அவன் முன்னாடி அப்படி சொன்னால் தானே நீ நல்லா தான் நினைப்பான், அப்படி தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே யாரும் நினைக்கிறாங்க, சரி ரைட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துட்டு போகிறாங்க. முத்து நான் வந்து வெளியே கூட அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசி பார்த்தேன் அதிகாரிட்ட, அவர் வந்து முடியவே முடியாதுன்ட்டார், இன்னும் அவ்வளோதான், நீங்கள் உள்ளே தான் மோண்டிருக்கும் உங்களுக்கு, நானும் சரி ஏதாவது பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி இருக்காங்க பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுதாங்க. அருணோட ஃப்ரெண்டையும் வர சொல்லி சாப்பாடையும் கொடுக்குறாங்க. என்னாருன்னே நீ யாருக்கும் சாப்பாடையும் கொடுக்க மாட்டியாப்பா, இப்போ வாங்கி கொடுக்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது, ஒரு சந்தோஷமான செய்தி நடந்திருக்கு, என் கல்யாணத்தில் முத்துன்னு ஒருத்தன் ரொம்ப ஓவராக பண்ணாமல அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் சோளப்பாடி அப்படிங்கிறாங்க. அவனை என் சோளப்பாடின்னு சொல்லாதாங்க, அவன் உள்ளே இருக்கான் அப்படிங்கிறேன். ஐயோ என்னையா நீ, உன் சோளப்பாடி உள்ளே இருக்காரு, அது நீ சந்தோஷமாக கொண்டாடுத அப்படிங்கும்போது, அவன் வேற எங்கேயும் இல்லை நம்ம ஸ்டேஷனில் தான் இருக்கான் அப்படிங்கும்போது, ஐயோ என்னையா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் ரொம்ப திமிரு பண்ணிகிட்ருப்பான், யார் மேலேயும் 4-5 பேர் மேலே கை வச்சுருப்பான் உங்களுக்கு, அவங்க பயங்கரமான ஆட்கள், ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டு அவங்க வந்து இவன் மேலே சுற்றி விட்டாங்க, இப்போ ஆள் உள்ளே கிடக்கான், வெளியே வராத அளவுக்கு பண்ணணும், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும், உன்னையை வந்து அவன் வந்து ஏட்டிக்கு போட்டி பேசினான்னு சொல்லி நீனும் ஸ்டேஷனில் சொன்னால் 1க்கு 2 கேஸில் உள்ளே போயிடுவான் அப்படிங்கும்போது, அருணே இங்கே பாரு, கல்யாணத்தில் ஏற்கனவே நான் வந்து வாய் விட்டது தான் தப்பாக போச்சு, நான் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது அருணே, சொந்த பந்தத்தில் இப்படி பண்ணாத, நேற்று வரைக்கும் அவன் யாரோ ஒரு ஆள், இப்போ அவன் பொண்டாட்டியோட மாமன், உனக்கும் அண்ணன் சவலைப்பாட்டி நீங்கள் 2 பேரும், அதனால் இப்படி பண்ணாதாருண்ணே அப்படிங்கும்போது, இல்லை அவனை விட மாட்டேன் அப்படிங்கும்போது, அதுக்கு மேலே அவன் விருப்பம்பா அப்படின்ட்டு இருக்கும்போது, அங்கே உயர் அதிகாரி ஒரு ஆள் பேசுகிறாரு. அருண் கிளம்புறேன், எனக்கு சார் அங்கே இந்த இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க, இந்த சிக்னலுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அருணும் ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. சீத்தாட்ட போய் சொல்லுவாங்க, சீத்தா நான் எவ்வளோ பேசி பார்த்தேன், உங்கள் மாமா விடுத மாதிரி இல்லை, உங்கள் மாமா ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்காரு அப்படி அப்படிங்கும்போது, எங்கள் மாமா அப்படி பண்ணவே மாட்டார் வைக்க மாட்டார் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனில் வந்து கேட்குறாங்க, சார் என் வீட்டுக்காரர் இந்த தப்பும் பண்ணதவர் கிடையாது சார் அப்படிங்கும்போது, அம்மா இவனை பற்றி விசாரித்து பார்த்தா அந்த தெருவில் யாருனாலும் வந்து கை நீட்டுவானா அசால்ட்டாக, இவன் நியாயமாக தான் வந்து பேர் வரான், நியாயம் இல்லைன்னா இவர் கை நீட்டு வரான், இவர் கை நீட்டதுக்கு என்ன இருக்குது, இவர் என்ன சர்க்கார் அதிகாரியில் காய்ச்சிட்டக்காரனே, ஒன்றும் கிடையாது, சாதாரண டிரைவருன்னு சொன்னால் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கும்போது, முத்து அங்கேருந்து கத்திகிட்ருக்காரு. சார் சாதாரண டிரைவர்னு சொல்லாதீங்க, சாதாரண டிரைவராக இருந்து பெரிய பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது, தம்பி நீ டிரைவர் தானே, நீ இன்னும் பெரிய ஆள் ஆகலை அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன் அமைதியார்
அப்படின்ட்டு இருக்கும்போது, சார் இவ்வளோ வெளியே விட மாட்டீங்களா அப்படிங்கும்போது, ஏம்மா நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க, வெளியே இப்போ விட முடியாது. இப்போ நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்தீங்கன்னா பார்த்து பேசுங்கம்மா. அதுவும் 6 மணி வரை தான் டைம். 6 மணியை தாண்டிட்டுனா உள்ளே கொண்டு அடைச்சிருவோம்மா. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது என்னால் அப்படின்றாங்க. இங்கே நேராக மீனா வந்து திலீபன் வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எது நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வந்து உன் புருஷன் ஆளை வச்சு கை நீட்டுவான், நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா அப்படிங்கும்போது, என் புருஷன் கூப்பிட்டு வந்தாரா அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் பேசிட்டு போய் இருக்கும்போதே ஒருத்தனை கை நீட்டினான். அதுக்கப்புறம் அவர் போன அப்புறம் நாளைவர் வந்து முத்தனங்கிட்டே வச்சுக்கிட்டீங்களா, முத்தனை அவங்கள வந்து காலி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்காங்க. அப்போ யார் யார் சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது, திலீபன் நீனும் இதை நம்புறியா, முத்து அப்படி ஆளா, உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, முத்தனை அப்படி செய்யலை அப்படிங்கும்போது, நீ சும்மாறா அப்படிங்கிறாங்க. உடனே தீபன், என் வீட்டுக்காரை பற்றி உனக்கு தெரியுமில்ல, உன் கல்யாணம் நடக்கணும்னுட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உனக்கு தெரியுமில்ல, அவர் அப்படி பண்ணக்கூடியவரா, அப்படி பண்ணதாக இருந்தால் முதல்ல அப்படி பண்ணியிருப்பார். நல்லா நினச்சி பாருங்கள், தீபனுக்கும் ரதிக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு அலைஞ்சிருக்க மாட்டார். முதல்ல வந்து இப்படி பண்ணதாக இருந்தால் உங்களால் என்ன ஆகுமோ பாருங்கன்ட்டு போயிருப்பார். ஆனாலும் வந்து உங்கள்கிட்ட பேசி சரி பண்ணியிருக்காருல, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போதேப்பா இவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. இவங்க அங்கே வந்து நம்ம மேலே கை நீட்டிட்டு போனவங்க சிட்டின்னு ஒரு சிட்டினா நாங்கள் வந்து வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கப்பா, அது எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. டேய் நீ வேறு தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கும்போது, என்ன சொன்னீங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டியண்ணே நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்கக்கா. சிட்டினா யாரும் எனக்கு தெரியாது, முத்தனம் கூட உள்ள ஆளா அப்படிங்கும்போது, சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி தான் இவ்வளோ வேலைக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனோன்னா அங்கே எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடந்ததை எங்கே அருண் வீட்டில் நடந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது, சரி இவங்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லிலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. என்ன ஃபோட்டோலாம் எடுக்க அப்படிங்கும்போது, கூட 2 ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது, நீங்கள் தானே அந்த தீபன் வீட்டில் போய் எல்லோரும் மேலேயும் கை வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே பயங்கரமாக சிரிக்கிறாரு. யார், சிட்டி. ஆமாம் நாங்கள் தான் வச்சோம், உள்ளே போனது உன் புருஷன், நீ என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, முத்து போன பிறகு என் ஆட்கள் தான் எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, நீங்கள் எதுக்கு போய் நீட்டினீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் எதுக்கு நீட்டியிருப்போம், எங்களுக்கு எதுவும் ஆதாயம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்போ இது வந்து யார் சொல்லியிருப்பா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள ஆள் தான் சொல்லியிருக்கணும். ஒன்று பார்வதியத்தை சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஆண்டி சொல்லியிருக்கணும். ஆண்டி சொல்ல வாய்ப்பு இல்லை, அப்போ இது ரோஹிணி தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. ஆனாலும் இவரை வெளியே கொண்டுறதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் அருண் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஸ்டேஷன் வாசலில். இந்த முத்து வெளியே வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது செய்யணும், நீங்கள் செய்கிறீங்களா, உங்கள்கிட்ட அடிப்படி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களா, நான் அவனை சொந்தக்காரன்னு சொல்லி உள்ளே பம்மாத்து பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் மைனிக்கார்ட்டையும் அவங்ககிட்டையும், நீங்கள் வந்து நீ எப்படி பேசுகிற அப்படி பேசுகிறான்னு சொல்லுங்கள், அதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நான் ஒரு சிம்பத்தி உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அருண் அது சரி வராது, நீ வேற ஆளை பாரு அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, மீன் அனுக்காங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஆளா, என் வீட்டுக்கார் எவ்வளவோ சொன்னார், ஆனால் நான் நம்பலை, ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, அண்ணியெல்லாம் தயவுசெய்து கூப்பிடாதீங்க, நீங்கள் சீத்தாவோட மாப்பிள்ள, நான் உங்களை நம்பி என் வீட்டுக்கார வெளியே இருக்குன்னு சொல்லி சீத்தாட்ட போய் பேசினேன், ஆனால் நீங்கள் வந்து அவர் உள்ளே இருக்கணும் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிங்க, நல்லா இருங்க, ஆனால் என் வீட்டுக்கார அப்படியே விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்தே தீருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அதிகாரி நின்று பார்க்காங்க, வரலை, அவர் ரவுண்ட்ஸு போயிடுறாரு. நேராக போய் இவங்க தான் வந்து உங்களை வந்து மேலே கை வச்சாங்களான்னு கேட்கணும்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அப்போ எல்லோரும் இருக்கிறவங்க, நீ முத்து பொண்டாட்டி தானே, வெளியே போ அப்படிங்கிறாங்க. எங்க முத்து பொண்டாட்டி தான், ஆனால் இல்லைன்னு மறுக்கலை, ஆனால் என் வீட்டுக்கார் உங்களை வந்து மேலே கை வைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஆளும் கிடையாது, என் வீட்டுக்கார் கோவப்படுவார், நியாயமான கதைக்கு தான் பேசுவார், நீங்கள் வந்து என் வீட்டுக்காரை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உன் புருஷன் வெளில வந்துட்டு போயிட்டு போகும்போது முத்தனங்கிட்டே அவன் வச்சுக்கிறீங்க, முத்தனங்கிட்ட வச்சு அவ்வளோதான் சொல்லி பேரை சொல்லி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இவங்களா அப்படிங்கிறாங்க. இவங்களே தான், இவங்க தான் அவங்க வீட்டுக்காரர் அனுப்புனாரு அப்படிங்கும்போது, ஏங்க இவர் வந்து என் வீட்டுக்காரே அனுப்பலைங்க, என் சிட்டின்னு ஒருத்தன் அனுப்பியிருக்கான் அப்படிங்கும்போது, அவன் எதுக்கு அனுப்பியிருக்கான், உங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது, எனக்கு அதுதான் இதாக இருக்குது, நான் அதை என்னென்னு பார்க்குறேன், நீங்கள் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்கள், இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்க. நானும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் சார் இவங்க தான் சார் பண்ணாங்க, என் வீட்டுக்கார் பண்ணல அப்படிங்கும்போது, இவங்க தான் பண்ணாங்க, அந்த ஃபோட்டோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னோடனே சிட்டி இடத்துல இருக்காங்கன்னு நேராக சிட்டி ஆஃபீஸ்லேருந்து எல்லாரையும் எடுத்துக்கொண்டு இங்கே வச்சுருக்காங்க. வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் உண்டா அப்படிங்கும்போது, சார் என் வீட்டுக்கார் கிடையாது சார் அப்படிங்கிறாங்க. இதை இவங்க சொல்லணும் அப்படிங்கும்போது, எங்களை முத்தனை தான் அனுப்புனாருன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ மீனாவுக்கு சரியான கோபம் ஆயிடுது, நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ரோஹிணி வெளியே வாடி அப்படிங்கிறாங்க.
உடனே என்ன மீனா மரியாதை குறையுது அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என் வீட்டுக்காரனை மாட்டி விடுக்கிறதுக்கு நீ வந்து சித்திக்கிட்ட சொல்லி இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கும்போது, நானும் சித்திக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்குறாங்க. அப்போ வந்து சித்திக்கு எப்படி வந்து தீபன் வீடு தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்க மீனா அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த ரோகிணியால் தான் என் வீட்டுக்காரர் உள்ளே போயிருக்காரு அப்படிங்கும்போது, அண்ணாமலை என்னம்மா சொல்கிறா? மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அங்கிள் எனக்கு ஒன்றும் தெரியல, இந்த மீனாவுக்கு என்னை பிடிக்கல, அதனால் எதெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆன்ட்டி வந்து என்னை பிடிக்காமல் நடந்துக்கிறாங்க, மேலும் மேலும் ஆன்ட்டிக்கு நான் எதிராக நிற்கணும்னு நினைக்கிறாங்க போல் அப்படிங்கும்போது பலார்னு வாங்கியிருந்தாங்க. என்ன நீ பேசிக்கிட்டே இருக்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? ஒழுங்கு மரியாதையாக இரு, இப்போ என் புருஷன் வெளியே வந்தாகணும் அப்படிங்கும்போது உடனே மீனாவோட புருஷன் தாங்க முடியாமல் உளறிடுறாங்க. சாரி மீனா, எப்படியாவது இந்த பணம் நான் கொடுக்குறதுன்னு தப்பணும் அப்படிங்கிறதுக்காக சிட்டிகிட்ட சொல்லியிருந்தேன். சிட்டி தான் வந்து ஆட்களை வச்சு நான் பணம் கேட்காத அளவுக்கு பண்ணுதேன். அப்படி நான் பண்ணிட்டோம்னா எனக்கு ஒரு ஏசியும் ஒரு டிவியும் தரேன்னு சொன்னாப்புல. நான் சரின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது மனோஜுக்கும் தெரியும் அப்படின்னு. டேய் மனோஜ், அந்த ரோகிணி என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஏம்மா எனக்கு சிட்டி தானே தெரியாது, என்கிட்ட பெரிய ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நான் வந்து இதை பண்ண போகிறேன்னு சொன்னேன், ஆனால் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ பண்ணது ரொம்ப தப்புமா, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்க. சாரி அங்கிள் அப்படி. சாரி அங்கிள்னால் அந்த முத்து எப்படி வெளியே வருவான்? முத்து பேரை சொல்லி அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போனோன்னே அண்ணாமலை சொல்லுவாங்க, ரோகிணி நடந்ததை சொல்லுவாங்க. ஏம்மா இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்களா? யோ போய் சிட்டியை கூட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சிட்டியை கூட்டு வர்றாங்க. உடனே ரோகிணி தான் எனக்கு யாருன்னே தெரியாது, வைக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே சுருதி சொல்கிறாங்க. தெரியாதுங்க, அங்கெல்லாம் இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா வச்சுருக்காங்க, ஃபோனை வாங்கி பாருங்கள் சாருங்கிறாங்க. ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. மணிக்கணக்கில் ரோகிணி சிட்டிகிட்ட பேசியிருக்காங்க, சிட்டி ரோகிணிகிட்ட பேசியிருக்காங்க. 2 பேரும் பேசியிருக்கீங்க. 2 பேர் செல் நம்பர்லேயும் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு, பேரும் போட்டு பதிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ யாரும் தெரியாதுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதனால் சிட்டி சொல்கிறார், சார் இந்த ரோகிணிக்காக தான் அவ்வளோ பண்ணேன், எனக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது முத்தை வெளியே விட்டுருந்தாங்க. ஏம்மா நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் சிட்டி தான் உள்ளே இருக்குன்னு சொல்லி உள்ளே வச்சுருந்தாங்க. உடனே மனோஜ், ஏம்மா ரோகிணி உள்ளே வச்சுட்டாங்கம்மா, ரோகிணி எப்படியாவது வெளியே எடுக்கணுமா அப்படிங்கும்போதே, அவன் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, ஏம்மா உங்களுக்காக தானே பண்ணான், உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு சிட்டிகிட்ட போயிருக்கா, இல்லை சிட்டிகிட்ட போகிறா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, சிட்டிக்கிட்ட இதுக்கு முன்னே டீம் போயிருக்கா, கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வாங்கியிருக்கா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கா, ஏகப்பட்ட வேலை தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் ஸ்டேஷனில் இருக்கும்போது தான் ஒரு கதை எனக்கு தெரிய இருந்துச்சு, மனோஜ் ஏமாந்த பணத்தையும் இந்த ரோகிணி வாங்கிருச்சு அப்படிங்கும்போது, இந்த விஷயம் எப்படி சித்தி இவனுக்கு நம்ம முத்துக்கு தெரியும்னு சொல்லி முழிக்காங்க. ஏன்னா அந்த பணத்தை ஏமாத்துறவனும் அப்போ தான் வந்துட்டு போயிருக்கான் முத்து உள்ளே இருக்கையில். சார் அந்த பணத்தை வந்து அந்த ரோகிணி வாங்கிட்டாங்க, அந்த மனோஜோட விட்டம்மா, என்னை அடிக்கடி சேதனை வர சொல்லி கையெழுத்து போட சொல்லாதியே, இனிமேல் நான் வரமாட்டேன், நான் தான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேனே, நீ ஏன் தேவையில்லாமல் அழைச்சிட்ருக்கீன்னு கேட்டு போகிறான் அப்படின்னோடனே ரோகிணி திருன்னு முழிக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, கிராமத்தில் இருக்க வீட்டை வந்து அடவு வச்சுருந்துருக்காங்க. 5 வருஷத்து திருப்பலன்னா வீடு போயிடும் அப்படிங்கும்போது இந்த பணத்தை வாங்கி ரோகிணியோட அம்மா வீடை திருப்பிடுதாங்க. இந்த விஷயத்த வெளியே சொல்லலை, இது மனோஜுக்கும் தெரியாது. மனோஜ் சரியான கடுப்பாயிருந்தாங்க. அந்த பணத்தை நீ என்ன செஞ்ச அப்படிங்கும்போது, மனோஜ் என்னை வெளியிடுங்க, நான் சொல்லுதேன், அந்த பணத்தை நான் தந்துருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மாட்ட உனக்கு இவ்வளோ நடந்த பிறகும் கூட நான் ரோகிணிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசினேன், ஆனால் நீ வந்து என்னை ஏமாற்றிருக்க, 30 லட்சத்தை வாங்கி நீ கையில் வச்சுருந்துருக்க, நான் கடனோடு இப்படி சுற்றிட்டுருக்கேன், கடன்காரங்க எல்லாமே உன் கடையை மூடிட்டு நீ போகிறதுக்கு நான் பண்ணுதவா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை, பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாற்றிருக்க அப்படிங்கிறாரு இந்த மனோஜ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து மனோஜை வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே பாடுறா மனோஜ், இனிமேல் ரோகிணி உன் வாழ்க்கையில் வரக்கூடாது, அது போக ஓம் பணத்தை அவள் வச்சுருக்குறான், அந்த 30 லட்சத்தையும் வாங்கி ஆகணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து முத்தை கூப்பிட்றாங்க, ஏங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், அவ்வளோதான், எங்கே போகணும் ஏது போகணும் என்கிட்ட கேட்காதங்க அப்படிங்கிறாங்க. மீனா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வெளில கொண்டு வந்திருக்கா, கண்டிப்பாக மீனா சொல்ல கேட்கணும்னு சொல்லிட்டு நேராக மீனா கூட போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, அது அருண் வீட்டு. என்ன அருண் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, ஏங்க சத்தாண்டாமல் இருக்குங்க, சித்தா அப்படிங்கிறாங்க. உடனே என்னக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்ருக்காரா, கண்டிப்பாக நல்லா சாப்பிட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் உள்ளே போகிறாங்க. நீ என்ன வந்துட்ட, நீ வந்து தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சார் இந்த முத்து தப்பிச்சு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் விட்டாச்சு அப்படிங்கும்போது, இல்லை சார் இவன் ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருப்பான் சார், இவனை விடாதங்க, வீட்டில் தான்
வச்சுருக்கேன், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கொழுந்தனாரே ரொம்ப கவலைப்படாதீங்க, உங்கள் அண்ணாச்சி வெளியே வந்துட்டாருன்ட்டு. என் வீட்டுக்காரர் வந்து தப்பும் செய்யலை, அதனால் வெளியே விட்டாங்க. சீதா, உண்மையிலே உன் மாப்பிள்ளை வந்து நல்லவர் கிடையாதுன்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். அப்போ நான் கேட்கல. உண்மையிலே அவர் நல்லவர் கிடையாது, உன்கிட்டயாவது உள்ளதாக இருக்காருன்னு பாரு, உண்மையாக இருக்க சொல்லு, நாங்கள் கிளம்புறோம். என் வீட்டுக்காரரை உள்ளே வைக்கணும் வீட்டுக்காரர் நினச்சாரு, ஒரு நாள் அது நடக்காது அப்படிங்கும்போது, என்ன நீ இப்படி பேசுகிறீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, சீதா நீ தப்பாக நினைக்க தானே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, அக்கா என் வீட்டுக்காரெலாம் அப்படி கிடையாதுக்கா, மாமா உள்ளே போனதுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுமா அப்படிங்கும்போது, நல்லா வருத்தப்பட்டார். இவர் வந்து பேசினதை நான் வந்து செல்ஃபோனில் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. ஆஹா, செல்ஃபோனில் எடுத்தது நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அருண் கவுந்துக்கிறாரு. உடனே சீதா சொல்லிட்டாங்க, என்னங்க இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஓ மீனா இதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தியா, ஓ இனி உள்ளே வச்சிடலான்னு பார்த்தியா, என் பொண்டாட்டி மீனா அப்படி விட மாட்டான் இதுதானே, நானாவது கோவப்படுவேன், மீனா கோவப்பட்டாலும் நிதானமாக என்ன செய்யணுமோ அதை செய்வா. ஏன்னா சீதா நான் உன்ட்ட சொல்லலை, இவனை வந்து மாறவே மாட்டான், இவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்தாருன்னு நான் பொறுத்துக்கிறேன், ஆனால் சீதாவுக்கு ஏதாவது நான் பொறுக்கவே மாட்டேன், அருண் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. டேய் நீ எல்லாம் எனக்கு சொந்தக்காரன், நீ வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிய அப்படிங்கும்போது, எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் சொல்லும்போது நான் கேட்கல, எனக்கு இப்போ தான் புரியுது. எங்கள் மாமாவுக்கே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, அவர் எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமில்ல அப்படிங்கும்போது, சீதா நான் என்ன பண்ணல, உன் தம்பிக்கு நான் வேலை வாங்கி தரல அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுதாரு. உடனே ஏங்க உங்களுக்கும் என் மாமாவுக்குள்ள வித்தியாசம் இதுதான், எங்கள் மாமா எங்களுக்காக நிறைய செஞ்சுருக்காரு, ஆனால் எதையுமே சொல்லி காட்டதில்லை, நீ என் தம்பிக்கு பண்ணது ஒரு விஷயத்தையும் சொல்லி காமிக்கிறீங்க அப்படிங்கும்போது சத்யா வந்துடுறாங்க. மாமா சூப்பர் மாமா, எனக்கு வேலையும் வாங்கி தந்துட்டு நான் அப்படிப்பட்டவன் அவனை வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொல்லியிருக்கேன், ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற சத்யா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஆமாம்மா, இவர் சொல்லி வேலை வாங்கி தந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் அவங்க அம்மாட்ட பணத்தாட்டையை போட்டு போன பாருங்க, அது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவனை மச்சிடன்னு நினைக்கிறதே எனக்கு கேவலப்பட்ட மாதிரி இருக்குது. எனக்கு நான் என் அக்கா மட்டும்தான், சீதா மட்டும்தான் நான் எனக்கு வேண்டிய ஆள், மீதி யாரும் வேண்டாம், அவனை வேலையை விட்டு பாட்டின்னு கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவர் வந்து நல்லவர் கிடையாது, நீங்கள் கூட இவரை சொல்லும்போது நான் தப்பாக தான் நினச்சேன் உங்களை. சீதா உண்மையிலே ஒரு நல்லவர் கிடையாது மாப்பிள்ள அப்படிங்கும்போது சீதாவுக்கு சரியான கோபமாயிருது. இங்கே என்னன்னா எங்கள் மாமா முத்து மாமா உள்ளே வைக்கணும்னு நினச்சிருக்காரு, அங்கே என்னன்னா என் தம்பி வேலையை வாங்கி கொடுத்துட்டு வேலையும் கெடுத்துருக்கிறாரு, என் தம்பியும் சங்கடப்படுத்திருக்காரு, அசிங்கப்படுத்திருக்காரு, இனிமேல் பட்டு இவர் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது நீர் கட்டின தாலி தானே, நீரே வச்சுக்காரோம் அப்படின்னு சொல்லி வீசிட்டு மாமா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சீதா அப்படிங்கிறாங்க, மாமா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மீனாவும் ஒன்றுமே சொல்லலை, வா இவங்க கூட வாழ்றதோட எங்கள் வீட்டிலேருந்து இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. அங்கே சீதா அம்மாவுக்கு ரொம்ப அழுக, என்ன சீதா வாழ்க்கையை நீ இப்படி பண்ணிட்டே வச்சுட்டே அப்படிங்கும்போது, அம்மா நல்லவங்க கூட வாழணும், நானும் படிச்சிருக்கேம்மா பொழைச்சிப்பேன், நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது, இல்லடி லாபமோ நட்டமோ கல்யாணம் முடிஞ்ச ஒருவரோட வாழ்கிறது தான் வாழ்க்கை, ஆரம்ப காலத்தில் மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தா இப்போ சரியாயிட்டு அதுமாதிரி எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. அத்தை அது சரியாக வரும்னு தோணலை, அவன் வந்து இன்னும் வந்து நான் பழசுலாம் பண்ணதுன்னு நினச்சிட்டு இருக்கான், சத்யாவுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்காங்கும்போது அப்போ தான் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, அப்போ அவர் திருந்தவே மாட்டார், சீதா உனக்கும் பெரிய வயசாகிடல, அவன் வாழ்க்கையை பார்க்கலாம் விடு அப்படிங்கும்போது, ஏம்மா அவர் கட்டின தாலியை அவர் போட்ட நகையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து வந்துட்டேன் அப்படிங்கும்போது, சரியாக பண்ண அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சீதா கவலைப்படாத போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே சீதா அழுகையும் செய்யலை ஒன்றும் செய்யலை, அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ கவலைப்படாத, நான் நல்லவர் கூட வாழ்ந்தா நீ வந்து சந்தோஷப்படலாம், கெட்டவர்கிட்ட தான் வந்திருக்கேன், அதனால் நீ கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. சரிடி நான் கவலைப்படலை அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து என்ன சித்தா அப்படி பண்ணிட்டேன் அப்படி, என்ன சித்தா அப்படி பண்ணிட்டேன் எல்லோரும் பேசும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனாலும் எல்லாத்தையும் சொல்லுதாங்க. நல்லவனோட வாழ்ந்தால் வந்து வாழ்க்கை ரசனையாக இருக்கும், கெட்டவர் கூட வாழ்ந்து சங்கடப்படுறதுக்கு எம்மோ ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆள் இல்லை, அதனால தான் வந்துட்டு, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்களாம் பேச வேண்டியது நான் வந்துட்டு போச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆளுகளை வெளியே அனுப்பிடுதாங்க. இங்கே சீதாவும் நல்லது நான் வேலைக்கு போகிறேம்மான்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கள் ஆஸ்பத்திரி போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அருண் பார்க்க போகிறாங்க, பேச போகிறாங்க, பேசவே இல்லை, இப்படியா இருக்குது. அப்போ வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பொசுக்குன்னு அங்கே சீதாவுக்கு வாந்தியாக வருது. பக்கத்தில் இருக்கவங்க என்னென்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, அந்த பிள்ளை மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவச்சி சொல்லியிருந்தாங்க. இது அருண்கிட்ட போய் ஒரு ஆள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சீதா வந்து மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அருண் பார்க்க வராரு. அருண் பார்க்க வர மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்னையும் பார்க்க வராதுங்க அப்படிங்கும்போது, உங்களையும் மட்டும் பார்க்க வரல, நீ வயிற்றில் சுமக்கிறது நம்மளோட பிள்ளை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு நீங்கள் பார்க்க வரீங்க, எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும் அப்படிங்கும்போது, சீதா நல்லா இருப்பேன், என் மேலே கோவத்தில் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு, நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே சீதா பக்கம் அருணோட அம்மா வந்துருந்தாங்க. அத்தை நீங்கள் வாங்க பேசுங்க வைங்க,
இவரெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கும்போது, உங்கள் மாமாட்ட பண்ணது தப்பு தான், நானும் பல முறை சொல்லிட்டேன், ஆனால் அந்த அருண் திருந்த மாட்டேங்க, என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த முத்துக்காவெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, சீதா நீ வீட்டுக்கு வா, வேலைக்கெலாம் வரக்கூடாது அப்படிங்கும்போது, அதை சொல்ல நீங்கள் யார், உங்களை வேண்டாம்னு சொல்லி தான் நீங்கள் கட்டின தாலியை வச்சுட்டு வந்துட்டோம்ல, இனிமேல் நம்ம எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது முத்து கரெக்டாக வந்துடுறாரு. ஐயோ என்னையா சீதா வேலை பார்க்குற இடத்துல இருந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, நான் பிரச்சனை பண்ணல, சீதா என் பொண்டாட்டி, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கும்போது, பொண்டாட்டியா அதான் நீ வேண்டான்ட்டால பரவாயில்ல என்ன பொண்டாட்டின்னுட்டு இருக்க அப்படிங்கும்போது, மாமா அப்படின்னு சொன்னால் என்னம்மா அப்படிங்கிறாங்க. நான் மாதமாக இருக்கேன்னொன்னே முத்துக்கு அவர் அறியாமல் ரொம்ப சந்தோஷம். சீதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் உனக்கு பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, உனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவள் வந்து இப்படி இருக்க சூழ்நிலைக்கு வந்து வேலை பார்க்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, அருணம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க. முத்த தம்பி பழசெல்லாம் மறந்துடுங்க, மறந்துட்டு சீதாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க வைங்கும்போது மீனாவும் வந்துடுறாங்க. உடனே ஏம்மா சீதாவோட விருப்பம் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, சீத்தா நான் வரவே இல்லைன்றாங்க. சீதா அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ முத்து வந்து சொல்லிடுறாரு, இனிமேல் நீ வேலைக்கு போக வேண்டாமா, உனக்கு என்ன செலவுக்கு வேணுமோ என்ன வேணுமோ சொல்லி மாமா வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து தான் எல்லாம் வாங்கி போட வைக்க எல்லாம் செய்தாங்க. இங்கே அருணுக்கு பிடிக்காத ஆளுகள்லாம் என்ன சொல்லுதாங்கன்னா, முத்து அந்த வீட்டுக்கு வரான் போகிறான், அப்போ முத்து தான் பொஞ்சாதிக்கு மாப்பிள்ளையா அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அருணுக்கு சரியான கோபமாக இருக்குது. அருண் அங்கே சொன்ன ஆளை வந்து வெளுன்னு வெளுத்துருந்தாங்க. வெளுத்தோடனே ஸ்டேஷனில் கொண்டு விட்டுருந்தாங்க. விட்டோன்னே, அருணே நீ இப்படி வேலை பார்த்துட்டு நீ இப்படி வந்து இது பண்ணலாமா அப்படிங்கும்போது, சார் இப்படி நீ இப்படி பேசிட்டான் வச்சுட்டான் அப்படிங்கும்போது அந்த அதிகாரி சொல்லுறாரு, அன்னைக்கு கொஞ்சம் அவலப்பாடி வந்து கோவத்தில் பண்ணிட்டாருன்னு நீ சொல்லாமல் அவனை உள்ளே வைங்கன்னு சொன்னேன், இப்போ நீ உள்ளே வைக்கலாமா வெளியே விடணுமா அப்படிங்கிறாங்க. சார் இந்த மாதிரி பேசினா யாருக்குனாலும் கோவம் வரதானே செய்யும் அப்படிங்கும்போது, எப்பா அவங்க அம்மாவை ஒரு ஆள் பேசுனாங்கன்னா கோவப்படுவானா பட மாட்டானா ஒருத்தன் அப்படிங்கிறாங்க. படுவான் அப்படிங்கிற இதான் முத்துவும் பண்ணியிருக்கான். என்ன அவனை விசாரித்து பார்க்கும்போது தெரியுது ரொம்ப நல்லவனாக இருக்கான், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குமாங்க, நல்ல குணக்காரன், அப்பேற்பட்ட சொந்த பந்தம் உனக்கு வேணும், நீ பழசெல்லாம் நினச்சிட்டு இப்படி இருக்காத, இந்த கதையை நான் ஒழுங்கு பண்ணி விடுதேன், அந்த கதையை அந்த முத்துவும் குடும்பத்துலேயும் அவன் பொண்டாட்டி குடும்பத்துலேயும் பேசி ஒழுங்கு பண்ண வேண்டியது வம்பருப்பு கிளம்பு அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அருணம்மா சொல்கிறாங்க, எதுடா நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கைன்னா அது சீதாவும் சீதாவோட வரக்கூடிய பிள்ளையும் தான், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம்டா, நல்லா புரிஞ்சுக்க, நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட சொத்து, உங்கள் அப்பா இல்லைன்னு ஆன பிறகும் நான் நீ மட்டும் போதுன்னு சொல்லிட்டு என் பாட்டில் மெட்ராஸை பார்த்து வந்துட்டேன், உன்னை படிக்க வச்சேன், நீ நல்லா வேலைக்கு போயிட்டேன், சரி ரைட்டு உனக்கு பிடிச்சமான வேலைன்னு அவனும் விட்டுட்டேன், இதே மாதிரி தான் வாழ்க்கை, சீதா தாண்டா உலகம், அதுக்காக நீ வந்து உன்னோட ஈகோலேருந்து எல்லாத்தையுமே விட்டு கொடு, வேறு வழியே கிடையாடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சீதா போய் கூப்பிட்றேன், நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ மனம் மாறினா அம்மா வந்து உனக்காக பேசுவேன், நீ மனம் மாறாமல் இன்னும் அந்த முத்து மேலே கோபமாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணால் சரியே வராது, அந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை முத்து தான், அவருக்கு அப்புறம் தான் நீ வேலை பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம், அந்த பையன் டிரைவரோ இல்லையோ அந்த பையன் தான் மூத்த மருமவன், அவனுக்கு அப்புறம் தான் நீ, சரியா, அந்த வீட்டுக்கு அந்த தம்பி அவ்வளோ பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் அந்த தம்பியை நீ வந்து எதிராக நினச்சிக்கிட்டு அவரை வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நீ போகிறது நல்லாவே இருக்காது. அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு உறவுக்குள்ளே வந்து நம்ம வந்து கூடுதலாக அன்பை தான் வந்து திணிக்கணுமே தவிர்த்து கோபத்தையோ பகைமையோ நம்ம தானே உள்புகுத்தக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய இது அப்படிங்கிறாங்க. அருண் ரொம்ப யோசிக்காங்க. சரிம்மா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து வீட்டுக்கே போகிறாங்க. அப்போ முத்து அருணை பார்த்துட்டு நீ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கும்போதேம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள்கிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. ஏங்க என்னங்க ஒவ்வொருத்தங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, அந்த கிறிஸ் பையன் வந்ததுலேருந்து சம்மந்தமில்லாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, விஜயா கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, வாங்க தம்பி உட்காருங்க அப்படிங்கும்போது, டே முத்து இன்னும் என்னடா மீன் பண்ணிகிட்ருக்கேன், சீதா மாதமாக இருக்காங்கிற சேர்த்து வை அப்படிங்கும்போ, மாதமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி விஜயா முடிக்காங்க. உடனே ஆமாங்க எங்கள் வீட்டு ஸ்ரீதேவியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்கன்னா முத்துட்ட பேசுகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வா நம்ம எல்லோரும் போய் சீதாவை வீட்டில் கொண்டு விட்டு வரோன்னு சொல்லி சீதாவை கூட்டு கொண்டாய் வீட்டில் விட்டுருந்தாங்க. சீதா சொல்கிறாங்க, மாமா சரியில்லைன்னா வந்துடுவேன் அப்படிங்கும்போது, சரிம்மா நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே அருண் சொல்கிறாங்க, இன்னும் அப்படி இருக்க மாட்டேன் சீதா, நீ வந்து இவ்வளோ மனசங்கடப்படும் எனக்கு தெரியாது, அந்த முத்து மேலான கோவம் இருந்துச்சு, அதை ஏதோ வகையில் காட்டிட்டேன், இன்னும் அவர்கிட்ட நான் ஒரு வழிக்கு நான் போகவே மாட்டேன், எனக்கு தேவை நீனும் என் பிள்ளையும் தான் அப்படிங்கிறாங்க. சீதாவும் மனசு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியா இருக்குது இங்கே இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா சிட்டிக்கு சரியான கடுப்பாகுது. என்ன கேட்டால் நம்மளை உள்ளேயும் வச்சுட்டாங்க, நம்ம வந்து இவ்வளோ சங்கடப்பட்டிருக்கோம், எல்லாமே இந்த முத்தாலையும் மீனாவாலையும் தானே அப்படின்னு நினைக்காங்க.
இங்கே ரோகிணி சிட்டிகிட்ட வந்து எப்படியாவது மறுபடியும் நான் அந்த குடும்பத்துக்குள்ளே சேரணும், எதையாவது பண்ணு சிட்டி அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் ஒன்று பண்ணி நீங்கள் உள்ளேயும் போயிட்டு வந்துட்டீங்க, இனிமேல் உங்களை அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பாங்களான்னு தெரில. உங்கள் அத்தை பயங்கர கடுப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போவீங்க? பேசாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கும்போது, உங்களுக்கு எதுவும் சொத்துன்னு இருக்கா அப்படிங்கும்போது, எனக்கு எங்கே சொத்து இருக்குது, என்ன ஃபர்னிச்சர் கடை தான் என் பேரில் மனோஜ் வாங்கினா அப்படிங்கும்போது, என்னது அந்த ஃபர்னிச்சர் கடை உங்கள் பேர்லேயே இருக்குது அப்படிங்களா? ஆமாம் என் பேரில் தான் இருக்குது அப்படி. பரவாயில்ல மேடம், என் கூட வாழலைன்னா ஃபர்னிச்சர் கடை உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, பேசாமல் ஒன்று செய்யுங்க, அந்த ஃபர்னிச்சர் கடை எனக்கு எழுதி தாங்க. உங்களுக்கு அப்படிங்க? ஆமாம் எனக்கு எழுதி தாங்க, கடையை காலி பண்ணுங்கன்னு நான் சொல்லுதேன், பண்ண மாட்டோம்மா. அப்போ முத்து வந்து நிற்பான், இப்போ அங்கே பாரு, கடை யார் பேரில் இருக்கோ அவங்க எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, கடையை உங்கள் அண்ணன் காலி பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லைப்பான்னு சொல்லி முடிச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி இதை பண்ணிடலாமா, முதல்ல நீங்கள் போய் பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி பெரிய கேடி, ஏன்னா சிட்டிக்கு கொடுத்த பிறகு தரமாட்டோம்னு சொன்னால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. சிட்டி வந்து சரி ரைட்டு போய் பேசுவோம் அப்படின்ட்டு நேராக மனோஜ்ட்டு போய் பேசுதாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கடை வந்து ரோகிணி பேரில் இருக்குது, அவங்க எனக்கு எழுதி தர போகிறாங்க, அதனால் நீங்கள் கடையை காலி பண்ணணும் அப்படிங்கிறது. எங்கள் அப்பா பணத்துக்கு ஆரம்பித்த கடையை உனக்கு எழுதி தரணுமா, என்ன நினச்சிட்ருக்க, என் தம்பி முத்து வர சொல்லிடுவேன் அப்படிங்கிற, யாரை வேணாலும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. நேராக முத்துக்கு போகணுன்னு வந்தோடனே, என்னடா சிட்டி உள்ளே போய்ட்டு வந்தோன்னே மறுபடியும் உள்ளே போகணுன்னு நினைக்க ஆசைப்படுத்தியா அப்படிங்கிற முத்து, நான் ஓன்ட்டு எதுவும் பேச வரல, இந்த கடையோட ஓனர் எனக்கு தரேன்ட்டு இருக்காங்க அப்படிங்க மாட்டேன் மனோஜ், நீ ஒன்று கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்கணும்னு சொன்னால் எதுக்கடா உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், நான்லாம் கொடுக்கணும்னு சொல்லலை, இந்த கடை ரோகிணி பேரில் இருக்குது, ரோகிணி ஒருத்த வைக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. என்னது இந்த கடை ரோகிணி பேரில் இருக்கா, அப்போ கடையை ஓம் பேரில் வாங்கலையா அப்படிங்கும்போது மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, கடையை என் பேரில் வாங்கினா அப்பா பணத்தில் தானே ஆரம்பிச்சதுன்னு எனக்காவது தெரிஞ்சுன்னா நீனோ ரவியோ எனக்கும் கடை வேணும்னு சொல்லிடுவேன்னு தான் நான் ரோகிணி பேரில் வாங்கினேன், அது இப்போ இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, சிட்டி ஒழுங்கு மரியாதை பேர் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கூட வாழலைன்னா அந்த கடையை எனக்கு எழுதி வைக்காங்க, நீங்கள் ரோகிணி கூட வாழலை, நாளைக்கு காலி பண்ணுவீங்க கடை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். உடனே என்னடா மனோஜ் அப்படிங்கும்போது, ரோகிணி கால் பண்ணா, ரோகிணி நீ என்ன நினச்சிட்ருக்க, சிட்டி எதுக்கு அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. சிட்டி அனுப்புறதுலாம் இருக்கட்டும், நீ என்னோட வாழ போறியா வாழ மாட்டியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ தேவையில்லாத கதை பண்ணியிருக்க, அம்மா என்னமோ நீ வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க, எனக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஓ இந்தளவுக்கு போயிடுச்சா, நம்ம கடை சாவி என்கிட்ட தந்துரு மனோஜ் அப்படிங்கிறா. அது கடை சாவி தரணும் அப்படிங்கிறாரு. கடை என் பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. கடையெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. நேராக ரோகிணி ஒரு வக்கீல போய் பார்க்காங்க, பார்த்து கடை ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் பேசுனாங்க. பேசினோட மனோஜ் வர சொல்லி சாவி வாங்கி கையில் கொடுத்துருந்தாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, வெறும் கையோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது வீட்டில் போய் மனோஜ் சொல்லுதாரு, ஏம்மா கடை சாவியை ரோகிணி வாங்கிட்டா அப்படிங்கும்போது, அவட்டே என்ன கொடுத்தா அப்படிங்கும்போது, ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்தா அப்படி, அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு முத்து சொல்லிடுறாரு. கடையை வந்து இவன் அவன் பேரில் தான் வாங்கியிருக்கான், ரோகிணி பேரில், ரோகிணி என் கடை வாழலைன்னா கடை எனக்கு, நான் யார்ட்டையும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை ஒரு மாதிரி ஏறுறாரு. எப்போ என்னாச்சுன்னு சொல்லி தண்ணி கொடுக்காங்க. அப்போ தண்ணி குடிச்சிட்டு, டேப்போ என் மனத்தில் ஆரம்பி போட்ட கடை கூட உன் பேரில் இல்லையா, ரோகிணி பேரில் தான் இருக்கா அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை நினைக்காங்க, சரி அதை சொல்லி தான் அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு, சரிடா ரோகிணியை வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கும்போது, விஜயா எதுவுமே பேசலை. ஏன்னா கடை ரோகிணி பேரில் இருக்குது, ரோகிணியை வேண்டான்னா கடை வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் உங்கள் சொல்லுங்க நான் உடன்பட்டுதான் அப்படின்றாங்க. ரோகிணி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, உன்னை நான் மருமகளை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கும்போது, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், சிட்டிக்கிட்ட எந்த சவகாசம் வச்சுக்காத, அது போக அந்த கடையை உடனே மனோஜுக்கு எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ அப்படி எழுதி கொடுத்தா தான் உன் மேலே உள்ள கோபம்லாம் போகும் அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி அதை மட்டும் என்னால் இப்போ செய்ய முடியாது, அந்த கடை இருக்கிறனால தான் என்னை மறுபடியும் வீட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும், அதனால் நான் இப்போதைக்கு அதை எழுதி தருது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது, ஓ இவ்வளோ சுதாரிப்பாக இருக்கல, எப்படியா அவன்கிட்ட எழுதி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க இந்த விஜயா. மனோஜ் கடைக்கு ரோகிணி கூப்பிடாமே போயிருந்தாங்க. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொன்ன ஆஃபர் வந்து பயங்கரமாக போடுதாங்க. அவன் போடையில் மனோஜ் நினைக்காரு, நம்ம பேசாமல் வந்து இப்படியே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய சீட்டு வச்சு நடத்தார். விளம்பரமும் பயங்கரமாக பண்ணுதாங்க. அதில் வரது இந்த புருஷ பொண்டாட்டி எல்லாருமே என்ன நினைக்காங்கன்னா, 2 பேருமே என்ன நினைக்காங்கன்னா, அந்த பணத்தை பூரா நம்ம வசூல் பண்ணிட்டு எஸ் ஆயிடுவோம், அந்த பொருள் வச்சு என்ன செய்கிறது, வசூல் பண்ண தொகையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு மிஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. சரி 3 மாதம் கழிச்சு தானே வந்து பொருளை கொடுக்க போகிறாங்க, 3 மாதம் வசூலாக போனால் நம்மளுக்கு தானே அப்படின்னு நினச்சி அவங்க பயங்கரமாக விளம்பரம் பண்ணுதாங்க. மனோஜ் கடையில் குலுக்கல் முறையில் பரிசு, அது போக நீங்கள் மாத டியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினதுக்கு பெரிய பொருள் வாங்கிக்கலாம் 3 மாதத்தில் அப்படின்னோடனே ஏகப்பட்ட பேர் இந்த விளம்பரம் பார்த்துட்டு பணத்தை ஏகப்பட்ட பேர் கெட்டுதாங்க. அந்த பணத்தினுடைய வரவு செலவு எல்லாமே வந்து இந்த புருஷ முன்னாடி மட்டும்தான் பார்க்காங்க.
அவங்க 3 மாதமா கரெக்டாக வசூல் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு 10 நாளில் பொருள்லாம் கொடுக்கணும். மனோஜ் கடையில் மொத்த பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வச்சுருந்தாரு. கம்பெனிகிட்ட வாங்கி கொண்டு வச்சுருந்தாரு கம்பெனிக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பணத்தை மொத்தமாக கட்டணும். இவங்க கையில் இருக்குது. இப்போ அக்கௌண்ட்டில் போட்டேன்னா போட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த புருஷன் முன்னாடி போடாமல் கையில் வச்சுட்டு கடைசி ஒரு நாள் வரைக்கும் அதை நல்லா பிரித்து கையில் வச்சுக்கிட்டு டபார்னு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆள் காணாமல் போயிருந்தாங்க. காணாமல் போனோன்னே மனோஜ் அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்காங்க. அவ்வளோதான். அவங்க அந்த பணத்தை அட்டை பண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து தான் எந்த அட்ரஸில் இருக்கோம் எது இருக்கோம்னு சொல்லி அந்த அதுக்குள்ளே அதை கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கவே இல்லை. இப்படியா இருக்குது. அப்போ பொருள் வாங்கிறதுக்கு எல்லாருமே அந்த நாளில் வந்து கூட்டம் பயங்கரமாக வந்து இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து சார் நாங்கள் என்னென்ன கட்டியிருக்கோம் எங்களுக்கு பொருள் தாங்க அப்படிங்கும்போது பொருள் தர முடியாது. உங்கள் பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஒருத்தன் ஆட்டை போட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது என்னையா விளாண்டுட்டு இருக்கீங்களா உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு ஒருத்தன் போயிட்டாங்க ஏன்னா நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எல்லோரும் சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போனோடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. ஆச்சுன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்லுறாங்கன்னா நாங்கள் குழுக்களில் பரிசு உண்டு, மாதம் கட்டிக்கலாம் டியூவில் கட்டி மொத்தமாக பொருள் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் தவறாமல் கட்டினோம். கட்டி முடித்து வந்து பொருளை கேட்டால் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மற்றவங்க. ஒரு 2 பேர் புருஷன் முன்னாடி சேர்ந்து அதெல்லாம் உங்களுக்கு பொருள் தர முடியாது வைக்க முடியாதுன்னு இந்த மனோஜ் சார் சொல்லுதாரு. அப்படிங்கும்போது என்னடா மனோஜ் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது டேய் அவங்கள நம்பி தான்டா நான் பண்ணேன். இது வந்து ரோகிணி தான் சொன்னான் அந்த ஐடியா சூப்பராக வரும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஐடியா நம்ம சூப்பர் தான், வரவு செலவு நீ பார்த்துருக்கணும்ல. இப்போ அவங்க எந்த ஊருக்காரங்க அப்படிங்க எனக்கு தெரிலடா. அவங்க வந்து இருக்கிறதுக்கு ஆதாரம் தாரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. இப்போ பணத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்னச்சுன்னே தெரில அப்படிங்கும்போது அவங்க ஃபோட்டோவாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் வாங்கலடா அப்படிங்கிறாங்க. இதில் கேமரா இருக்கா அப்படிங்கும்போது இல்லை கரண்ட் பில் கேமராவுக்கு வீணாக போமான்னு சொல்லி அதையும் நான் ஆனில் வைக்கல அப்படிங்கிறாங்க. என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சுருதி சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாங்கள்ல அந்த பிள்ளை சமைக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் ஒரே சிரிப்பு. மனோஜ் என்னப்பா நீ லட்சமாக ஏமாறுத, அன்றைக்கி என்னன்னா 30 லட்சம் ஒருத்தன் ஏமாற்றிட்டாம்னே, இன்றைக்கி என்னன்னா இதே ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது சார் அந்த 30 லட்சத்தை என் வீட்டமாக வாங்கி ஏதோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டாங்களா சரி ரைட்டு, அப்போ அடுத்தாப்புல ஏமாந்துருக்கேன்னா அப்படி இப்படின்னு இருக்காங்க. சரி பேப்பரில் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யணும்னு தெரில. கடையில் உள்ள பொருளெல்லாம் வந்து கொடுத்து தான் அதை சரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வீட்டில் வந்து இருக்காங்க. அப்போ கடைக்கு சாமான் வாங்கினா இன்னொரு 30 லட்சம் ரூபா தான் முடியும். அப்படி இருக்குது. அப்போ ரோகிணி நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த கதிர்கிட்ட வந்து வாங்கின பணத்தை நீ ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னல அதை விற்று கொடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி அதெல்லாம் முடியாது, அதை நான் வேற ஒரு கதைக்கு பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன். அப்போ என்ன கதைன்னு சொல்லு அப்படிங்கும்போது சொல்லவே மாட்டேங்காங்க. இங்கே ரோகிணி பூர்வீக வீட்டை தானே வாங்கியிருக்காங்க. அது கிறிஸ்துக்காவது ஆகும், நம்ம தான் கிறிஸ்து ஒழுங்காக வழக்கமில்ல, அவனுக்கு வீடுனாவது ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி தான் அதை வாங்கியிருக்காங்க. இங்கே மனோஜுக்கு சரியான இதாகிடுது. இன்னும் வந்து சரி வராது, ஊர் விட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் நேராக மொட்டை சந்தோஷம் கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு யாரும் வெளியே இருக்காங்களா அப்படிங்கும்போது பாம்பேயில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயை பார்த்து போயிடுறாரு. இங்கே மனோஜை தேடி எல்லாரும் அலையுதாங்க, கண்டுவே பிடிக்க முடியல. அப்போ முத்தும் எல்லா பக்கமும் அவர் தெரிஞ்ச டிரைவர் இல்லைன்னு சொல்லுதாங்க. அவர் அங்கே வந்தார் இங்கே வந்தாருங்க பார்த்தா சொல்லுதான் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டுதாங்க. அப்போது அண்ணாமலைக்கு ரொம்ப மனச்சங்கடமாக இருக்குது. இந்த மனோஜோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சரியில்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்து மீனாட்ட பேசும்போது மீனா தான் சொல்லுவாங்க, ஏங்க மொட்டை சந்தோஷம் சொல்லாமல் உங்கள் அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டார், அவர்கிட்ட என்னென்னு போய் கேளுங்களேன் அப்படிங்கும்போது காலையிலே போய் மொட்டை சந்தோஷம் வீட்டில் நிற்காரு. என்ன இவன் திருவாத்தான் காலையில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்து காலையில் வந்திருக்கா அப்படிங்கும்போது நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா, மனோஜ் எங்கே போயிருக்கான் அப்படிங்கும்போது மனோஜ் எங்கே போயிருக்கான்னு சொல்லக்கூடாது நானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சந்தோஷே, நான் காண்டானா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும், ஒழுங்கு மரியாதையை சொல்லிடு, உன்கிட்ட சொல்லாமல் அவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படிங்கும்போது எப்போ அவன் பாம்பேக்கு போயிருக்கான்னா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு எங்கே போயிருக்கான் அப்படின்னா என் ஃப்ரெண்டு அட்ரஸ் போயிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே 2-3 நாளாக அங்கே போய் சேர்ந்துருந்தாங்க. டேய் வெளில வாடா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அங்கே வந்த அப்படிங்கும்போது இப்படி கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டாயிருமா, இருட்டாகாதில் உன் கடனை நீ தான் அடைக்கணும், என்ன அதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும், நீ ஏமாந்த பணத்தை 30 லட்சத்தை ரோகிணி வாங்கியிருக்காங்க, அதை வேங்கக்குள்ளே வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. கூப்பிட்டு போய்ட்டு ரோகிணிகிட்ட சொல்லுதாங்க, பாருங்கள் ரோகிணி, இந்த கடை ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு பணத்தில் ஆரம்பிச்சதில்லை, எங்கள் அப்பா வீட்டு பணத்தில் ஆரம்பிச்சது, ஒழுங்கு மரியாதை அந்த பணம் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க, எம்மா கிராமத்தில் உள்ள வீட்டை நான் யார்ட்டையாவது கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது நான் முதல்ல சொன்னேன், உன் வீட்டில் உள்ள பணத்தை அதில் போடாதடி, நாளைக்கு ஒரு பெரும் சிக்கல் வந்து சேரும்னே, சரி அந்த வீடை விற்றுரு அப்படிங்கிறாங்க. அடமான அந்த வீட்டை மீட்டு இந்த ரோகிணியோடைய சேவையில்லாத வேலையால் அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த வீட்டையும் விற்றுருதாங்க. ரோகிணியோட அம்மா ரொம்ப சங்கடப்படுதாங்க மனசுக்குள்ளே. எப்படின்னா கிராமத்தில் ஒரு வீடாவது நம்மளுக்கு அடமானத்துலேயே நம்ம வீடு இருக்குதுன்னு பார்த்தோம்,
அதை திருப்புதம்னு திருப்பி விற்கிற அளவுக்கு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வேதனைப்படுதாங்க. நாளைக்கு கிராமத்துக்கே நம்ம போக முடியாது போலக்கே, வைக்க முடியாது, நம்ம குடியிருக்க ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப செஞ்சலப்படுதாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பணத்தை கொண்டு மனோஜ் கொடுக்காங்க. மனோஜ் கம்பெனிகிட்ட கொடுத்து மறுபடியும் பொருளெல்லாம் வாங்கி கடையில் போட்டுதாங்க. போட்ட உடனே கடை வியாபாரத்துக்கு அங்கங்கே நோட்டீஸ் விட்டுதாங்க. இந்த கடை ஒரு மைனஸ் ஆகிடுது. ஆனால் சுத்தமாக வியாபாரமே இல்லை. வேலையில் உள்ள ஆட்கள் பூராமே கிளம்பிடுறாங்க. இவர் அங்கே சம்பளம் தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மட்டும் கடையில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அண்ணாமலை வராங்க. என்னடா கடையில் உள்ளவங்களாம் எங்கே அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் சம்பளம் கொடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க, வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, டே இந்த இடத்துல ஏற்கனவே 40 வருஷம் ஒரு ஆள் கடை வச்சுருந்துருக்காரு, அதுக்கப்புறம் நீ வச்சுருக்க, லாபத்தில் நடத்தாட்டிலும் ஓரளவு அசல்லையாவது நடத்தணும் அப்படிங்கும்போது, எப்பா இந்த கடையை நான் பாதி முடித்தேன், ரோகிணி மீதி முடிச்சுட்டா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, இப்போது உள்ளதை ஒத்துக்கிட்டே இந்த கடையை என்னமோ நீ நடத்த வேண்டாம் அப்படிங்கும்போது, என்னப்பா இந்த கடையை விற்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. விற்கலை, இந்த கடையை நம்ம நான் நடத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நானே இவ்வளோ படிச்சுட்டு நடத்தி என்னால் ஜெயிக்க முடியல, நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா அப்படிங்கும்போது, டே நான் நடத்தி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடையை நம்மளை வாங்குறாங்க. நீ கடை பக்கத்துலேயே வரக்கூடாது, உன் படிப்பு தக்கனே ஏதாவது வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு படிப்பு தக்கனே வேலைலாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. போய் தேடுறா அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை தேடம் கடையை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட்களை பழைய ஆட்களை போய் கூப்பிடுதாங்க. ஒவ்வொரு வீடு தேடி போய் கூப்பிடுதாங்க. மாதிரி ஐயா நீங்கள் 40 வருஷமாக அங்கே வேலை பார்த்தீங்க, உங்களை திடீர்னு மனசு வேலையை விட்டு நிப்பாட்டான், எனக்கு உங்கள் வயசு தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு எல்லாரையும் அவங்க கொண்டு விட்டுருந்தாங்க. அவங்க எல்லாமே பழைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி, கஸ்டமருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் அந்த கடைக்கே வந்துவிட்டோம், உங்களுக்கு பொருள் எதுனா வாங்க, நாங்கள் உங்களுக்கு தரமான பொருளை தரம் வைக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களோட பேச்சு பிடிச்சி போய் எல்லாருமே கடைக்கு பொருள் வாங்க வராங்க. வாரவங்ககிட்ட அசல் விலையில் அண்ணாமலை கொடுக்குறாரு, சிறிய லாபம், ஆனால் அதிக வியாபாரம் ஆகுது. அப்போ அண்ணாமலை முதல் நாள் லாபமாக 1,00,000 கொண்டு விஜயாட்ட கொடுக்குறாங்க. விஜயா இன்றைக்கி ஒரு நாளில் பொருள் விற்றது மட்டும் லாபம் மட்டும் 1,00,000 கிடச்சிருக்கு. இது எல்லாமே காரணம் பழைய வேலைக்காரங்களை அதிலே வேலைக்கு வச்சுருக்கோம், அவங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் பழக்கம், அவங்க வந்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கே இவ்வளோ வியாபாரம், அவங்கள நல்லா வச்சு பார்த்துட்டா கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். இதனால தான் பழைய ஓனர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி, அவங்கள நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மனோஜ் இவ்வளோ வயசான ஆட்களை வேலைக்கு வச்சுக்கணும், நம்ம இவங்கள வேலை வாங்க முடியாது அப்படின்னு அனுப்பிட்டான். ஆனால் அவங்களால தான் இவ்வளோ வியாபாரம் ஆகுது. புதுசாக வந்தவங்க விளையாட்டு பிள்ளைய, அதுபோக அவங்களுக்கு வியாபாரம் ஆனாலும் என்ன ஆகாட்டில் என்ன, பழைய ஆட்கள் அப்படி கிடையாது. 30 வருஷமாக வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க தான் இன்னும் இருக்க போகிறாங்க, கடையை நான் தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்பா நீ வேலை பார்க்கையில் கரெக்டாக இது பண்ணால் நீ யாருமே குறை சொன்னது கிடையாதுப்பா, கடையுமே நீ லாபத்தில் கொண்டு வந்துட்டப்பா, நீ கடையை நீ தான் நடத்தணும் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் கேட்டையா, முத்து சொல்கிறான், நானே நடத்த போகிறதில்ல, இந்த கடையை நான் லாபத்தில் கொண்டு வந்துட்டு உன் கடனை பூரா அடைச்சிட்டு இந்த கடையை 3 பேருக்கும் சேர்ந்து நான் எழுதி வைக்க போகிறேன், இதில் நான் ஒரு வேலைக்காரனாக சம்பளத்துக்கு வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது, முத்து சொல்கிறேப்பா அது எதுக்குப்பா அப்படிங்கும்போது, இல்லைடா நீங்கள் வேறு 3 பேரும் இந்த கடன் அடைச்ச பிறகு ஓனராக இருக்கணும், நான் மேனேஜர் மாதிரி வேலையை பார்த்து உங்களுக்கு லாபத்தை தரணும், என் பிள்ளைகள் எல்லோரும் செட்டில் ஆகிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் சந்தோஷத்தில் நான் கடைசியில் கண்ணை மூடணும் அப்படிங்கும்போது, என்னப்பா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, ஆமாடா எனக்கு ஒரே ஆசை இருந்துடா, எல்லாருக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்கணும், அதுபோக என் பிள்ளைகள்லாம் செட்டில் ஆகிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சால் போதுமானது அப்படிங்கும்போது, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம் விஜயா இதான் உள்ளது, மனோஜ் எங்கேயாவது வேலைக்கு போய் சொல்லு, வீட்டில் உட்காந்துட்டு தெண்டமா சாப்பிட்டுட்டு சரி வராது, ரோகிணி ஏதாவது வேலைக்கு போய் சொல்லு, வீட்டில் இருக்க சொல்லாத அப்படின்னா ரோகிணிக்கு ஒரு வகையில் சந்தோஷம், சரி நம்மளை வேலைக்கு போய் சொல்லுதாங்களே அப்படின்ட்டு. ஆனால் கடை நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தம், எப்படியோ அந்த கடை வியாபாரத்தை நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ கடையில் வேலை பார்க்குறவங்கள வச்சு தானே வியாபாரம் வருது, அவங்கெல்லாம் வரலைன்னா வியாபாரம் நடக்காதில்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், இந்த கடையில் வியாபாரம் வர போய் தான் பழைய ஆட்களை வேலை வச்சுக்கிட்டு நான் முன்னேறிடுவேன், இந்த கடையை 3 பங்காக பிரிக்க போகிறோன்னு உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த கடையில் லாபம் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓனத்தானே தருவார், அப்படிங்கும்போது அதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் வாய்ப்பு, உன் கடையில் பழைய வேலையாட்கள் பழைய ஓனர்கிட்ட வாங்கும்போது ஆட்கள் தானே வேலை பார்த்தானா இப்படி வருமானம் வருது, அவங்கள எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவோம் அப்படிங்க, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாட்ட கொஞ்சம் நகை இருக்குது, அதை நைஸாக ஆட்டையை போடுங்க, அந்த நகையை எடுத்து விற்போம், விற்றுட்டு வேலை பார்க்குற 7 பேருக்கும் ஆளுக்கு 1,00,000 கொடுப்போம், நீங்கள் வேலை பார்த்து 1,00,000 சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம், ஆளுக்கு 1,00,000 தரோம், நீங்கள் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க வர மாட்டாங்க, அவங்க வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கடை லாபத்தில் வராது, லாபத்தில் வரலாங்கும்போது மனோஜ் நீனே நடத்து அப்படிங்கும்போது, நம்ம அதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், ஏன் தேவைப்பட்ட அந்த பழைய ஆளை கூட மறுபடியும் வேலைக்கு கூப்பிடணும் கூப்பிட்டுக்கலாம், இல்லை நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்களா அவங்கள வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம 2 பேர் கூட பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது,
அப்படி சொல்கிறியா? சரி ரைட்டு. அம்மா நகை எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமில அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் அம்மா ரூமுக்கு நான் போனால் சரி வராது. நீ சும்மையாவது எனக்கு இது இந்த ரூமுக்கு உங்களை பார்க்க வந்தம்மா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு நாசுக்காக அவங்க சாவி எங்கே வைக்காங்க எதை வைக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துரு. வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க 2 பேரும். இங்கே மனோஜ் ஒரு ரோகிணி சொன்ன மாதிரியே விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க பீரோவை சாவியை ஒரு இடத்துல வைக்காங்க. அதை பார்த்துட்டு ஓ இதில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்டையும் சொல்லிடுறாங்க. மறுநாள் எல்லோரும் வேலைக்கு போன பிறகு மனோஜ் ரோகிணி மட்டும் வீட்டில் இருக்காங்க. விஜயா ரூமில் போய் அந்த சாவி எடுத்து பீரோவை திறந்து நகையெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ரோகிணி இந்த நகையெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வச்சு நேராக போய் அடை வைக்காங்க. அப்போ அடை வைக்கும் மனோஜ் சொல்கிறாங்க, அடை வைக்க வேண்டாம் விற்றுருவோம் அப்படிங்கிறாங்க. அது யார் கடைன்னு பார்த்தா முத்துக்கு ரொம்ப தெரிஞ்ச முருகேசன் கடை. அவர் அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணுறாரு. முத்து எடுக்கலை. அப்போ சரி ரைட்டு முத்தம்பி எடுக்கல, பிறகு பேசிவிடுவான். என் அண்ணன் தான் எதாவது விற்றுட்டு போகிற ஏதாவது தொழில் பண்ணதாருன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருந்தார். அதனால் வேலை பார்க்குற எல்லார் வீட்டுக்கும் போகிறாங்க. போய் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு மறுபடியும் வேலைக்கு வரக்கூடாது, நாங்கள் பிடிங்க ஆளுக்கு 1 லட்சம் அப்படின்னு. அந்த ஆளுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க, ஏங்க பாருங்கள், பணத்துக்கான ஆள் நாங்கள் கிடையாது, எங்களுக்கு வேலை செஞ்ச நாள் வேலை செஞ்சு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறாங்க. இல்லையா இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, கடையை எங்கள் அப்பா இன்னும் நடத்தலை, நீங்கள் ஆனால் ஃபோனை மட்டும் எடுக்கக்கூடாது, எங்கள் அப்பா ஃபோன் பண்ணேன், எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிடாமல் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னா. அப்படியா, சம்பளம் கொடுக்க கூட அவர்கிட்ட காசு இல்லையா, ஏதோ சுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு யாருமே ஃபோன் எடுக்கலை. இவர் என்ன எதுவும் வேலைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்காங்க, நடக்கலை. அண்ணாமலையே வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிக்காங்க. அது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் நடந்துட்டு வீட்டில் போய் அண்ணாமலை சொல்லுதாங்க, இந்த மாதிரி கடைக்கு ஸ்டாஃப் ஒருத்தரும் வரலை, அதனால் வியாபாரமே இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. பேசாமல் மனோஜ்டே கொடுத்துருங்க, அவன் எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வருவான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாங்க, ஒரே நாளில் எதுவுமே நடந்துடாது, நான் அவங்க வீட்டில் போய் எல்லாரையுமே பார்க்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லுவார், எப்பா வேலை பார்க்குறவங்க வீட்டில் நீங்கள் போகக்கூடாது, போனால் மறுவாதி இருக்காது, நீங்கள் ஓனரு அப்படின்னு இருக்கணும், நீங்கள் போய் அவங்க வீட்டில் பேச நல்லா இருக்காது, அவங்களா வந்தால் வரட்டும் போட்டோம் அப்படிங்கும்போதே அவங்கள வச்சு தான் வியாபாரம், அவங்கள நான் பார்க்க போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. போகவே கூடாது அப்படின்ட்டு இருக்கும். ஏன்டா நீ போகக்கூடாதுங்க, அப்பா போகக்கூடாது நீ எப்படி சொல்லுவேன், எப்பா நீ போப்பா, நாளைக்கு நான் கூட வரேன்பா அப்படிங்கிறாங்க. அங்கே போய் கேட்கும் போது தெரியுது அண்ணாமலை கடையை நடத்த மாட்டார், வைக்க மாட்டார்னு சொல்லிட்டு அவங்க மூத்த பையன் தான் ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து கடைக்கே வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னோடனே அண்ணாமலைக்கு சரியான வந்தது, எப்படா நீ 7 பேருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்த, இந்த 7 லட்சம் ஒன்றை எப்படிடா வந்துச்சு அப்படி அப்படிங்கும்போது மனோஜ் எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்காங்க. உன்னை சொல்லிட்டா அப்படிங்கும்போது, இல்லைப்பா ரோகிணி தான் சொன்னான், பழைய ஆட்கள் கடையில் வேலை பார்க்க போய் தானே உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ வியாபாரம் கடையை 3 பேருக்கும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு லாபத்தை, இதே கடை நட்டத்தில் போனால் நம்மகிட்ட தந்துடுவாருன்னு சொன்னாப்பா, அதான் அப்படி செஞ்சேன் அப்படின்னோடனே அண்ணாமலைக்கு சரியான கோந்துருது ரோகிணி மேலே. ஆனால் மறுமூளை போயிட்டாளா, இல்லைனா கையை நீட்டி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் ரோகிணி, மனோஜ் பணத்தை அந்த கதிர்லேருந்து வாங்கினேன், அதே பணத்தை கொண்டு மனோஜ்கிட்ட கொடுத்துட்டேன், சரி இந்த பணம் எப்படி வந்துச்சு, உனக்கு யார் தந்தா, அந்த சிட்டி எங்கேயாவது ஆட்டை போட்டு தந்தானா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படிலாம் இல்லை அப்படின்னு மனோஜ் தருதுன்னு முடிக்காரு. மனோஜ் என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா மீனாட்ட பெருசாக நகை இல்லை, சூதி நகை எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு பாதுகாப்பாக வச்சுருக்கு, வீட்டில் இருக்குது அம்மா நகை தான், அம்மா நகை இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள், நகையை கூட இந்த மனோஜ் ஆட்டை போட்டாலும் போட்டிருப்பான் அப்படின்னோடனே விஜயா பதறிக்கிட்டு நேராக போய் பார்க்காங்க. ஒரு பொட்டு நகை இல்லை. எங்க நகை இல்லைங்க அப்படின்னோடனே, டேய் மனோஜ் நீ எடுத்தியா அப்படின்னு, நான் எங்கே எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, ரோகிணி நீ எடுத்தியா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இவங்க 2 தான் எடுத்துகிட்டு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க என் நகையை காங்களா எல்லாம் சேர்ந்து போவோம் அப்படின்னோடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. அப்போவும் கூட சரி ரைட் நம்ம எடுக்கும்போது யாரும் பார்க்கல போவோம்னு சொல்லிட்டு ஆளை போல் போய் ஸ்டேஷனில் பேர் பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே முத்தும் அதுக்கப்புறம் முருகேசனை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கார் ஆஃபருக்கு போயிருந்தார். அப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது, முத்து உங்கள் அண்ணன் பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படிங்கும்போது, சார் எங்கள் அண்ணன் இப்போ பிஸ்னஸ் நடத்தலை, எங்கள் அப்பா தான் நடத்தார் சார் அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா தான் நடத்தாரா அப்படிங்க, ஆமாம் எங்கள் அப்பா தான் நடத்தார், எங்கள் அண்ணனுக்கு ஒழுங்காக நடத்த தெரியல, ஆர்வக்குள்ளாரில் இருக்கா, அதனால் எங்கள் அப்பா நடத்திட்டுருக்காரு அப்படிங்கும்போது, இல்லையாப்பா தொழிலுக்காக கொஞ்சம் நகையை வைக்கான்னு சொல்லி என் கடையில் வந்து நகையை விற்றார் அப்படிங்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் நகையை விற்றாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளோக்குன்னே விற்றாங்க, எத்தனை பவுனுன்னு இத்தனை பவுன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் இறக்கி விட்டு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து முருகேசன்கிட்ட பேசுகிறாங்க. சார் இது எங்கள் வீட்டு நகை அப்படிங்கண்ணா, அப்படியா இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லுதாங்க. சொல்லும் போது விஜயாவுக்கு சரியான கோபம் வருது. ஏய் மனோஜ், ஏன் நகையை எடுத்துக்கொண்டு இவ்வளோ பண்ணது வேலை பண்ணிட்டியா, யார் அவனை சொன்னா அப்படிமா, அதையும் ரோகிணி தான்மா சொன்னானோன்னே, ரோகிணி நீ ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ போன மறுநாள் நான் என் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க பாரு அப்படிங்கும்போது, ஆண்டி
ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதீங்க, கடை இன்னும் என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கும்போது முத்து சிரிக்காரு. என்ன முத்து சிரிக்கிங்க அப்படிங்கும்போது, ஏம்மா பழைய ஓனர் உங்கள் கடை தரும்போதே உங்கள் கடையில் ஏதாவது உரின்னா கண்டிப்பாக கடையை நான் வேறு ஆளுக்கு மாற்றி விட்ருவேன், அப்படி தான் நான் வந்து அதில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதை மறந்துட்டீங்களா? உங்கள் கடையில் ஏகப்பட்ட உரி, அதனால் நான் சந்தித்து பேசினேன். அவர் எங்கள் அப்பா பேரில் கடை எழுதி கொடுத்துட்டாரு. கடை எங்கள் அப்பா பேரில் இருக்குது. எங்கள் அப்பா பேரில் இருக்க போய் தான் எங்கள் அப்பா 3 பேருக்கு நான் அதில் வர வருமானத்தை கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாப்புல. அப்படின்னா ரோகிணிக்கு ஒன்றும் வரல, இதெல்லாம் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் பண்ணது தப்பை விட இது பெரிய தப்பு கிடையாது, கிளம்புங்க, காற்று வட்டம் அப்படிங்கிறாங்க. இங்கே கிறிஷ் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா அழற அப்படிங்கும்போது, எங்கள் அம்மாவை போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், இதான் எங்கள் அம்மா. எங்கள் பாட்டி எங்கள் ஊருக்கு போனாங்கன்னா எங்கள் அம்மாவும் நீங்களும் இருக்கீங்கன்னு தான் விட்டு போனாங்க, இதான் எங்கள் அம்மா அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, நான் இவன் அம்மாவே கிடையாது அப்படிங்கும்போது, டேய் கிறிஷ் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஆமாம் இவங்க தான் எங்கள் அம்மா, நீங்கள் வேணால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அங்கே ஃபோன் பண்ணி கேட்காங்க. சார் இந்த மாதிரி ஒரு பையன் சொல்லுதான், அவங்க அம்மா பேர் அப்பா பேர் தெரியணுமா அப்படிங்கும்போது, சரி நான் பார்த்து சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பேர் கல்யாணி, அப்பா பேர் சேகர் அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா பேர் கல்யாணி தான், ஆனால் ரோகிணின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, டேய் என்னடா இந்த மீனாவை முத்து இப்படி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோன்னே இந்த கிறிஸ் அமைதியாக இருந்துடுறாங்க. ரோகிணி நீங்கள் என்ன கிறிஸ் ரொம்ப சத்தம் போடுறீங்க அப்படிங்கும்போது, மீனா நடிக்க வேண்டாம், என்னை பற்றி இல்லாத முள்ளதெல்லாம் சொல்லி அந்த பெண்ணோட பேச சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே இந்த ஆட்டியை நீ வீட்டு விட்டு அனுப்பும்போது இதையும் சொன்னால் அந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளேயே வர வைக்க வேண்டாம் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, விஜயா இப்போதைக்கு ரோகிணி வீட்டு விட்டு வெளில போக வேண்டாம், கிறிஷ் வந்து எங்கள் அம்மான்னு சொல்கிறான், இப்போ இது என்ன வரன்னு நமக்கு தெரியணும், இப்போ எல்லோரும் நம்ம கிராமத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம அம்மாட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அம்மா செல்லு தண்ணிக்குள்ளே விழுந்தது, அது வந்து போகவே மாட்டாங்குது. அப்போ எப்படியா நம்ம கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணி போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை வீட்டிலேருந்து எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க. அண்ணாமலை வீட்டில் வந்து வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்காரலாம் இருக்கட்டும், உங்களுக்கும் இந்த ரோகிணிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க அம்மா வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து மறைச்சா சரி வராது, உள்ளதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அம்மாவை தான், அவள் ரோகிணி கிடையாது கல்யாணி அப்படின்னு உள்ளது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. சொன்னோன்னே உங்களுக்கு சரியான கடுப்பாயிருது. கடுப்பாவது இந்த விஷயம் வந்து ரோகிணிக்கும் தெரிய வந்துடுது. ரோகிணி உன்னை பற்றி எல்லா விஷயமும் குடும்பத்தை தெரிஞ்சுட்டு இனிமேல் நீ மனோஜ் வீட்டுக்கு போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே நேராக வித்யா வீட்டில் போய் இருந்துடுறாங்க. இங்கே வித்யா சொல்கிறாங்க, நீ வீட்டை காலி பண்ணு, நீ இங்கே தான் இருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும், இங்கே வந்து முத்து ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது, நீ கிளம்பு அப்படிங்கும்போது கரெக்டாக முத்து வந்துடுறாரு. வித்யா ரோகிணி இருக்கல வெளியே வர சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை முத்து நீங்கள் கிளம்புங்க, ரோகிணி வரமாட்டா அப்படிங்கிறாங்க. வரமாட்டாளா, அவளை வெளியே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு ஏமாற்றிட்டு உன்னை கூசவே இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் கூசணும், எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சி கல்யாணம் முடிச்சிருந்தேன். ஓ உனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சி கல்யாணம் முடிச்சிட்டேன், அந்த சின்ன பையனை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கல, நீங்களாம் மனுஷியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. ஏங்க ரோகிணிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு, பேர் கூட ஒன்றுமே கிடையாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ரோகிணி கூப்பிட்றாங்க. என் பையன் 10 நிமிஷத்துக்கு வந்தாகணும் அப்படிங்கும்போது, கிறிஸுக்கு வந்து உங்க கூட வர விருப்பமே இல்லையா, என் கூட தான் இருக்க போகிறான், உங்களால் ஆனதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிருந்தாங்க. இங்கே அண்ணாமலைக்கு மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்போ மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாங்க. டேய் நீ ரோகிணி கூட வாழ போகிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு ரோகிணி வேண்டாம், இவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வேறு எதுவும் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இருக்கும்போது பேங்க்லேருந்து வந்துடுறாங்க. ரோகிணி இங்கே தானே இருக்காங்க, அவங்க 12 லட்ச ரூபா தரணும், அவங்க வீட்டுக்காரர் மனோஜ் வந்து தரேன்னு சொன்னார். மனோஜ் அப்படிங்கிறாங்க. நானும் தரேன்னு சொல்லலை, நீங்கள் தான் என்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் புருஷங்கிறதுக்கு ஆதாரம் தாங்கன்னு வாங்கிட்டு போனீங்க, நானும் தர முடியாது அப்படிங்கும்போது, உங்கள் பொண்டாட்டி பணங்காட்டில் நீங்கள் தானே பொறுப்பு, உங்களுக்கு இது சொந்த வீடு தானே அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க. இது அவன் சொந்த வீடு கிடையாது, என் வீடு அப்படிங்கும்போது, உங்கள் பையன் தானம்மா, உங்கள் பையனுக்காக நீங்கள் தானே பணம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் தர முடியாது. டே மனோஜ் உனக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் நான் என் வீட்டுக்கு தர முடியாது, ஒழுங்கு மரியாதை உன் பொண்டாட்டிக்கு பணம் கட்ட சொல்லு, இல்லை நீ கட்டு அப்படிங்கும்போது, ஏமா எனக்கே பொண்டாட்டி இல்லைன்னு தெரிஞ்சு நான் அது கட்டணும் அப்படிங்கும்போது, தம்பி உங்கள் பேச்சில் அங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க, ஒழுங்காக பணம் கட்டுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறாங்க, என் மருமக தான் ரோகிணி, நாங்கள் பணம் கட்டுறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் சார் பொறுமையாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 4 வருஷம் லோன் எடுத்தோட சரி, 1 மாதம் டிவி கூட கொடுக்கல, நாங்களும் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம், ஒவ்வொரு வீடாக மாற்றி இருந்துட்டு நான் தரேன்னு ஏமாற்றிட்டு இருந்தேன், எப்படி சார் அப்படிங்கிறாங்க. சரி சார் தந்துடுதோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுதாங்க. அவங்களும் போயிருந்தாங்க. இங்கே ரோகிணிக்கு மனோஜ் மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த பேங்கில் லோன் எடுத்தவங்க வந்துட்டாங்கன்னா,
ரோகிணி நினைக்காங்க மேலும் மேலும் ஒரு இயருக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது, நம்ம வேறு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும், கடை நம்ம பேரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. கடை அவங்க பேரில் இல்லை, முத்து சொன்னது மறந்து போயும் பார்க்காங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு, நம்மளுக்கு வந்து வருமானம் வருமானம் இருந்தால் தான் மனோஜ் வந்து நம்மளை பார்த்து வருவான். எப்படியாவது வித்யா வீட்டில் இருக்க பணத்தை ஆட்டி போடணும். ஏன்னா வித்யா வீட்டில் வித்யாவும் முருகனும் தனியாக வீடு வாங்குறதுக்கு பணம் வச்சுருக்காங்க. அந்த பணத்தை ஆட்டி போட்டோன்னா நம்ம கண்டிப்பாக பார்லர் வச்சிடலாம். பார்லர் வச்சு பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஜயா என்னை மருமகனும் ஏற்றுப்பாங்க. மனோஜுக்கான வழி கிடையாது, இப்போ பெருசாக ஒன்றும் எதுவும் கிடையாது, அதனால் வந்து கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே வித்யா இல்லாத நேரத்தில் வித்யா வீட்டில் போய் பணத்தை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து செக் பண்ணி பார்க்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ரோகிணி கையில் பணம் நிறைய இருக்குது. அப்போ காய்ச்சிட்டு இருக்காருங்க. இந்த இவ்வளோ பணம் உனக்கு எப்படிமா வந்துச்சு அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் வச்சது இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு, அது கணக்கு சொல்லுமா அப்படிங்கும்போது ஒன்றும் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் சார், என் ஃப்ரெண்டு வேணா கேட்டு சொல்லுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து வித்யா வர சொல்லியிருந்தாங்க. வித்யா வந்துட்டு இது என் வீட்டு பணம் தான் சார், நானும் என் வருங்கால வீட்டுக்காரரும் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுருந்தோம், அந்த பணத்தை இந்த பிள்ளை ஆட்டை போட்டு வந்துட்டு இவ்வளோ சூடக்கூடாது அப்படிங்கும்போது, ஓ இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாக்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்காங்க ரோகிணி நீ நல்லா இருப்ப வித்யா, என்னை விட்டுரு அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் முருகனும் கஷ்டப்பட்டு வச்சுருக்க பணத்தை நீ ஆட்டையை போட்டு நினைக்க, சுயநலத்துக்கு எல்லாரையும் பயன்படுத்துன்னு நினைக்க, அப்படியால் நாங்கள் கிடையாது, நீ உள்ளே போய்ட்டு வந்து சரியாக வரும். எப்படி அந்த அண்ணாமலை குடும்பத்தில் ஒன்று விட்டுட்டாங்க, நான் விட மாட்டோம் நீ அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே அனுப்பிடுறாங்க. உள்ளே இருக்கும்போது ரோகிணி நினைக்காங்க, வெளியே வந்தாலும் இந்த வித்யாவையும் முருகனும் கண்டிப்பாக பிரிச்சே ஆகணும், வித்யா பற்றி இல்லாத பொருளாக தான் சொல்லணும்னு நினைக்காங்க. இந்த ரோகிணியை ஒரு வழி பண்ணி சிட்டி வெளியே எடுத்துடுறாங்க. சிட்டி சொல்லுதாங்க, ரோகிணி அங்கங்கே வேலைக்கு போய்ட்டுருக்காதாங்க, பேசாமல் என்கிட்ட கணக்கு எழுதுங்க, மாதம் உங்களுக்கு 25,000 சம்பளம் தரேன் அப்படிங்க. சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழியும் கிடையாது நம்மளுக்கு, இப்போதைக்கு இங்கே தான் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி சிட்டி ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்காங்க. இதை முத்துக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி ரோகிணி அங்கே தான் வேலை பார்க்காங்கன்னு சொல்லிட்டு. ரோகிணியை பார்த்து தனியாக பேசுகிறாங்க, பாருங்கள் உங்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இன்றைக்கி வேண்டாத மாதிரி இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் நீங்கள் அப்படி இருக்க போகிறது கிடையாது, எங்கள் வீட்டு தான் வர போகிறீங்க, உங்கள் பையன் எங்கள் வீட்டில் தான் நல்லா இருக்கான், அதனால் நீங்கள் சிட்டிக்கிட்ட வந்துட்டு வேலை பார்க்காதீங்க அப்படிங்க, உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டே எப்படி பேசணுமோ ஒரு மாதிரி பேசி அனுப்பிடுதாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முருகனை பார்த்து ஒரு நாள் பேசுகிறாங்க. முருகனுங்க பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி வித்யா வந்து நல்லாவும் ஒன்றும் கிடையாது, வித்யா வேணாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, சரி அப்படிங்கிறாங்க. அப்போ படிக்கும்போதே ஒரு பையன் கூட பேசினாங்க, வச்சாங்க, அப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க எல்லாமே சொல்லுதாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு முருகன், அப்படியா இவ்வளோ வித்தியா பண்ணியிருக்காளா, சே இவ்வளோ நம்ம நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், அவளுக்கு நான் அவள் பேரில் நான் வீடு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் முருகன், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் சொன்னேன், அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்லலை அப்படிங்கும்போது முருகன் சிரிக்க ஆரம்பிக்காங்க. ஏன் முருகன் சிரிக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை வித்யா என்கிட்ட இது முன்னாடியே சொன்னான், ரோகிணிக்கு ஒன்று நடக்கலைன்னா கண்டிப்பாக என்னையும் வந்து தப்பாக சொல்லுவான், என்னையும் பிரிக்கணும்னு கூட நினைப்பா, அவளுக்கு ஒரு லாபம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, நான் கூட வித்யாட்ட சொன்னேன் ரோகிணி அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க அப்படின்னு, ஆனால் கரெக்டாக வித்யா அவங்கள சரியாக கணிச்சு வச்சுருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று சொல்லுதேன் ரோகிணி, இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள்கிட்ட மரியாதையை பேசுகிறேன்னா காரணம் ஒன்று தான், முத்தண்ணன் வீட்டில் நீங்கள் மருமக, என்ன முத்தண்ணன் மைனி, அதனால தான் உங்கள்கிட்ட நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இன்னுமே என் வருங்கால வீட்டம்மா வித்யாவை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே முருகன் ஃபோன் பண்ணி வித்யாட்ட சொல்லிடுறாங்க. வித்யா நேரில் வந்து ரோகிணியை போட்டு விரட்டி எடுக்காங்க. என்னடி நினச்சிட்ருக்க, நீ பண்ணது எல்லாமே ஃப்ராடுத்தனம், பித்தனை மாதிரித்தனம், என்னெல்லாமோ பண்ணிவிட்டு என்னையும் முருகனையும் பிரிக்கிறது இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கியா, நீனே இவ்வளோ பிளான் பண்ணானா உன் கூட தான் நான் எப்படி பிளான் பண்ணுவேன், நீ இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு தெரியும்டி, என் வாழ்க்கையை நீ வந்து முடிச்சு விடுன்னு எனக்கு தெரியும், அதுதான் என்றைக்கு நான் முருகனை விரும்புதேன்னு சொன்னனோ அன்றைக்கே உன்னை பற்றி சொல்லி என்னை பற்றி ரோகிணி என்றைக்காவது இதை சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். கரெக்டாக முருகன் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. நல்லவங்களுக்கு சோதனை வருண்டி, ஆனால் வந்து அது நிரந்தரமாக இருக்காது, கெட்டவங்களுக்கு சோதனை ரொம்ப நாள் கழித்து வரும், அது முடியவே முடியாது, அதை புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து என்றைக்குமே நல்லது தான் நடக்கும், எனக்கு முருகன் இருக்கார், அதுபோக முத்து மீனா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க, வார 16ஆம் தேதி எனக்கு கல்யாணம், கண்டிப்பாக நீ வந்துடாத, வந்தாலும் நீ வான்னு கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா போயிடுறாங்க. ஓ 16ஆம் தேதி கல்யாணம், அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நிப்பாட்டி காட்டுறேன் பாருடி, அந்த முத்து மீனா தான் உன் கல்யாணத்தை நடத்துகிறாங்களா, அதுக்குள்ளே அவங்களையும் நான் உள்ளே போய் வைக்கிறேன் பாருடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி ரொம்பவே வெறியேற்றிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சிட்டிகிட்ட பேசுகிறாங்க. சிட்டி ஃபைனலாக ஒன்று, அந்த முத்து மீனாவும் நிரந்தரமாக உள்ளே போகணும், என்ன அப்படி உள்ளே போகும்போது
கண்டிப்பாக அந்த வித்யாவும் கல்யாணமும் நிற்கணும். இதுக்கு இது நீ ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு வேண்டாத பொருள் ஒன்று ரெடி பண்ணி முத்து காரில் ஏறுறவங்க கையில் இருக்கணும். என்ன ஆனால் இது யார் யாரெல்லாம் இதை கொண்டு போகிறா இது என்னென்ன செய்தான்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த வித்யா, முருகன், மீனா, முத்து பேரை சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணிடலாம், எனக்கு கூட அந்த யோசனை இல்லை, முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. அப்புறம் ரோகிணி சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் தான் படிச்சிருக்கணும், யோசனை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வேண்டாத பொருளோட ஒரு ஆளை வச்சு ஏற்றுறாரு முத்து. ஏற்றிட்டு இருக்கும்போது முத்து வந்து காரில் போயிட்டுருக்காங்க. வார ஆள் பேச்சுக்கால் கொஞ்சம் சந்தேகப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி தெரியுதே, கையில் என்ன வச்சுருக்காரு அப்படின்னு. டபார் நான் டீ குடிச்சு வரேன் தம்பி, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளை வச்சுட்டு கிளம்பிடுறாரு. முத்து சுதாரிச்சுக்கிறார். ஓஹோ, ஏதோ தேவையில்லாத வேலை மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சி பார்க்காரு. உள்ளே தேவையில்லாத ஒரு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவராகவே ஸ்டேஷனுக்கு போயிருந்தார். ஸ்டேஷனில் போய் கொண்டு கொடுத்துருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தார், வந்து வச்சுட்டு அவர் பாட்டில் டீ கடையை பார்த்து போகிறான்ட்டு போனால் ஆள் வர கலக்கானல என்னமோ இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு முத்து அப்படி பண்ணிட்டாராங்கங்க ஃபோன் பண்ணுதாங்க. ஏன்னா முத்து தான் அதுக்கு முன்னாடி எப்படி நடந்துன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னால், நீங்கள் யார் அப்படிங்கும்போது நான் சிட்டி சார் அப்படிங்கிற. அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை போய் ஸ்டேஷன் கூட்டி போயிருந்தாங்க. சார் நான் அந்த சார் அந்த பையன் முத்து இப்படி பண்ணுறான்னு சொன்னி என்னையும் கூட்டி வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, நீ சொல்லதுக்கு முன்னாடியே முத்து மாதிரி யார் வச்சார், அந்த ஆள் இந்த பொருளை வச்சுட்டு போயிட்டார் சார், அவர் யாருன்னு பாருங்கன்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காரு. அது போக அங்கே உள்ள கேமராலேருந்து எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது, சார் அப்படிங்கிறான். நீ வந்து படித்த பள்ளிக்கூடத்தில் அவன் வாத்தியாராக இருப்பான், உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது, யார் பண்ண சொன்னா அப்படிங்கும்போது, வேறு வழி இல்லை, நம்ம ரோகிணி சொல்லித்தான்னு சொல்லி ரோகிணி ரோகிணி தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு. ரோகிணிட்ட போய் நீ திருந்தவே மாட்டியா, உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஏதாவது வழி பண்ணி இது பண்ணலான்னு பார்த்தோம். அது போய் எங்கள் பாட்டி அடுத்த வாரத்தில் வரேன்னாங்க, உனக்கும் மனோஜுக்குள்ள வருத்தத்தை சரி பண்ணி இந்த வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வரலான்னு பார்த்தோம், ஆனால் நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, ஆனால் நீ ரொம்ப சங்கடப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. இவன் நடிக்கிறான், கிராமத்தில் உள்ள பாட்டி சொன்னால் தானே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராமத்துக்கு போயிருந்தாங்க. போனோன்னா பாட்டி பயங்கர ரைடு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருக்க, அது கூட முத்து மீனாவையும் உள்ள அனுப்புறதுக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்க, உன் கூடயே இருந்தால் அந்த வித்தியா அவள் கல்யாணத்தை போட்டதுக்கெலாம் வேலை பார்த்துருக்க அப்படிங்கும்போது பாட்டி அது வந்து இது வந்து அப்படிங்கிறாங்க. பாரு ரோகிணி, நீ வந்து என்னைக்கு திருந்தி வரையோ அன்னைக்கு என் வீட்டுக்கு வா, அன்னைக்கு நான் மனசு கூட சேர்த்து வைக்கேன். நீ இப்போதைக்கு திருந்தலை, உன் கதையை சாதிக்கிறதுக்கு என்கிட்ட வந்திருக்க, உன்னை பற்றி நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குமரிபாளையத்தில் பிறந்துட்டு எங்கேயோ மலேசியாவில் பெரிய பணக்காரமாவா அப்படி பண்ணி சீனை போட்டிருக்க. என்ன உன்னை பற்றி அண்ணாமலை என்கிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். சரிட்டு இப்படி இருக்குது, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, ஆனால் இவ்வளோ பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது, அண்ணாமலைக்கும் தெரியாது. உன்னை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை சொன்னான், இப்போ முழுமையாக நீ வந்து சரியில்லைன்னு தெரியுது, நீ கிளம்பு, திருந்தின பிறகு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணி நினைக்காங்க, சரி ரைட்டு நம்ம கதையை சாதிக்கணும் ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி ஊர் நாட்டில் பஞ்சாயத்தில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தில் போய் மவுண்டு கட்டுதாங்க. மவுண்டு கட்டினோன்னா அண்ணாமலை குடும்பத்தை கிராமத்துக்கு கூப்பிட்டு விடுதாங்க. எப்போ அவன் வீட்டில் வாக்கப்பட்டு வந்த பிள்ளைய வேண்டாமங்களப்பா என்ன பார்க்காத அப்படின்னோடனே அண்ணாமலை நடந்தலாம்னு சொல்லுதாங்க. அப்போ ஒருத்தர் என்னம்மா இவ்வளோ பண்ணியிருக்க, இவ்வளோ பண்ணிவிட்டு வந்து நீ நல்ல ஆள் மாதிரி வந்து என் குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சு வேண்டாமுங்கன்னு வந்து சொன்னேன், என்னம்மா அப்படிங்கும்போது, ஐயா இந்த மாதிரி ஒரு பிடிச்சிருந்துச்சி வச்சிருந்துச்சி இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, சரி அண்ணாமலைண்ணே, நீங்கள் ஊருக்கு வரும்போது போகும்போது நல்லது செய்வீங்க, உங்கள் பையன் எங்களோட இருந்தான் முத்து, உங்கள் குடும்பம்னா நம்ம குடும்பம் மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் கிராமத்தில், அதனால் அந்த பொண்ணு பிள்ளை பண்ண தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டுங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிருந்தாங்க. வீட்டுக்கு போனோன்னா மனோஜ்கிட்ட வந்து விஜயா சொல்லிடுறாங்க, அவன் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, ஆனால் நீ அவன்கிட்ட பேசவே கூடாது, நீ எங்கள் ரூமில் வந்து தூங்கணும், நீ ரோகிணி ரூமில் தூங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து கிருஷை வந்து தான் ரொம்ப கூப்பிட்றாங்க. நான் வரவே இல்லை, எனக்கு அம்மானா அது மீனாவும் அப்பான்னா முத்து தான், நீங்கள் 2 பேரும் கிடையவே கிடையாது, உங்கள் சுயநலத்துக்கு என்னை வந்து பிள்ளையே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ நீ எது கூப்பிட்றீங்க அப்படிங்கும்போது, கிருஷ் நீ நான் புரிஞ்சுக்கடா, நான் தானே உங்கள் அம்மா அப்படி அப்படிங்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசவே இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு மேலும் மீனா மேலேயும் முத்து மேலே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், மனோஜா நான் பேசலை, கிருஷ் என் கூட விட மாட்டுறாங்க, இருக்கட்டும் இந்த முத்து மீனா அந்த வீட்டில் இருந்தால் தானே அப்படி பண்ணுவாங்க, எதையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. மறுபடியும் பார்லர் வேலைக்கு போகிறாங்க வராங்க. அப்போ வந்து சிட்டி பார்க்க வராங்க. சிட்டி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா என்னை வந்து எங்கள் வீட்டில் மறுபடியும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாங்க, உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்க ரோகிணி, இப்போ நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இப்போ எனக்கு தொழிலே பண்ண முடியாமல் போச்சு, எனக்கு பணம் வேணும், இப்போ உங்கள் வீட்டில் நல்ல வருமானம் இருக்குது, உங்கள் மாமனார் நடத்த கடை நல்ல ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாபம் வருது, 2 நாள் வசூல் மட்டும் என்கிட்ட தர சொல்லுங்கள், என்கிட்ட கையில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா என் பாட்டில் வெளியூரை பார்த்து போயிடுவேன்,
அங்கே ஏதாவது தொழில் பண்ணி நான் பொழைச்சிப்பேன். நீங்கள் தான் எனக்கு 2, 3 லட்ச ரூபா தரணும். அதை அப்படி எப்படியாவது தரங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் பணம் இல்லைங்கிறேனே அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனார்ட்ட பணம் இருக்குது. நீங்கள் எப்படியாவது தர முடியும். அதை நீங்கள் தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, ஆமாம் என்ன ஃபர்னிச்சர் கடையில் உள்ள பணம் ஏறது எல்லாமே என் அக்கௌண்ட்டில் தானே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பேங்கில் போய் அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. பணத்தை எடுத்துக்கொண்டு சிட்டிகிட்ட கொடுத்துட்டாங்க. சிட்டியும் வெளியூர் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கம்பெனிக்கு பணம் அனுப்பணும், வேலை செய்த ஆளை அனுப்பி அந்த பணம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது, சார் அந்த பணம் இல்லை, அந்த பணம் வந்து ரோகிணி அம்மா எடுத்துட்டாங்க, கம்பெனியுடைய வரவு செலவில் அவங்க தானே பார்க்காங்க அப்படிங்கும்போது, அவங்கள நீக்க சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லுதாங்க. ஐயோ மேனேஜர் நிற்காமலாம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் சொல்லுதாங்க. ரோகிணிட்டு கேட்கும்போது நான் பணமே எடுக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா பொய்க்கு மேலே போய் சொல்லாத, பணம் ஏன் எடுத்த அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் சொல்லிடுதாங்க. அந்த சிட்டி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, பணம் வாங்கும்போது என்கிட்ட வேறு வழி இல்லை, இந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்லிட்டாங்க, ஏங்க எவ்வளோங்க இவ பண்ணிகிட்டு இருப்பா, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நானும் மனோஜும் இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா ஒவ்வொரு வாட்டி இது என் வீடுமா, இப்போ நீங்கள் கிளம்புனுங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இந்த ரோகிணி இருக்க வீட்டில் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்வதி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பார்வதி வீட்டை சொல்லுதாங்க, பாரு பார்வதி, உனக்கு மாதம் வாடகை தந்துருக்கோம், நானும் மனோஜ் இங்கே தான் இருப்போம், மனோஜ் வந்து புதுசாக தொழில் பண்ணது வரைக்கும் இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன தொழில் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. ராஜேஸ்வரி மூலம் கல்யாணம் பண்ண போகிறான், ராஜேஸ்வரி வீட்டில் என்னென்ன தொழில் இருக்கோ அதை போல் மனோஜ் தான் பார்க்க போகிறான். ராஜேஸ்வரி 2ஆவது மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்க சம்மதம்ட்டான். ரோகிணி கூட இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து கல்யாணம் ஆகாது, அதனால தான் இங்கே வந்துட்டோம், நாங்கள் அந்த வீட்டில் ரோகிணி பண்ணது தப்புன்னு சொல்லி பில்டப் பண்ணி வந்திருக்கோம், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே பார்வதி வந்து உள்ளதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைன்னு ஃபோன் பண்ணி, அண்ணன் பார்க்கில் உங்களை பார்க்க வரணும்னு சொல்லணும், பார்க்கில் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ணன் விஜய் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, கோவத்தில் மட்டும் வரலை, அந்த ராஜேஸ்வரி மூலம் மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறலாம், அதை உங்கள்கிட்ட சொல்லுதாம்னே வந்தேன், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் சொல்லலைன்னா சரியாக வராதுலண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சரியான கோவத்தில் பார்வதி வீட்டுக்கு வராங்க. அங்கே விஜயா வந்து ஆப்பிளை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. உனக்கு அண்ணாமலை விஜயாவை பார்த்து உனக்கு ஹாப்பியில் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி பலர்னு வாங்குறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.